தான் சைதாப்பேட்டை ஃபேமஸ், அத கேட்டு நீங்க மெட்டு போடு தாமஸ். பேச்சுக்கு தான் சைதாப்பேட்டை ஃபேமஸ், அத கேட்டு நீங்க மெட்டு போடு தாமஸ். சந்தோஷமான சேட்டைகள் 100 தினமும் செய்யணும், ஒத்து நீ பாரு சேட்டைகளே இல்லை என்ன பார்க்க போருடா. கர்நாடகா செய்யும் சேட்டைகள் நம்ம காவிரிய கேட்டா தெரியுமே, பாகிஸ்தான் செய்யும் சேட்டைகள் நம்ம காஷ்மீர கேட்டா தெரியுமே. எதிர்கட்சி சேட்டைகள் ஆளுங்கட்சிய மிரட்டத்தான், ஆளுங்கட்சி சேட்டைகள் எதிர்கட்சிய பார்த்தத்தான். சட்டத்தில் 1000 சேட்டை இருக்குது, கவர்மெண்ட் அதையெல்லாம் ஓகே பண்ணுது. சைதாப்பேட்டை ஃபேமஸ், அத கேட்டு நீயும் மெட்டு போடு தாமஸ். அண்ணா, நம்ம 2 பேருக்குமே இன்னைக்கு பிறந்த நாள். ஆமா, நம்ம தாத்தா ஆளுக்கு 500 ரூபா நோட்டா கொடுத்து அசத்திட்டாரு. இதை எப்படா செலவு பண்ண போறோம்? நாமளும் அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தவர் தான் இந்த நோட்ல இருக்கிற காந்தி மாதிரி உண்மையே பேசிக்கிட்டு இருக்கோம்டா. ஆமாண்டா, அவரு நாட்டுக்காக உண்மையை பேசினாரு, நம்ம இந்த ஊருக்காக உண்மையை பேசுறோம். கரெக்ட். ஏடா, நேத்து இந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட சுத்திட்டு இருந்தால? ஆமா, இன்னைக்கு வேற ஒருத்தர் தெளிச்சு வந்திருக்கா. ஜாக்கிரதையாரு, நாளைக்கு நம்மள கூட்டாலும் கூடுவா. அச்சச்சோ, பெரிய சாமி சின்ன சாமி பாத்துட்டாங்க, இனிமே பிரச்சனை தான். சரி வா, வேற தோப்பு போயிடலாம். டேய், ஓடிட்டாங்கடா. நம்மள பத்தி தெரியாம அவங்கள பயந்து ஓடிட்டாங்க. நமக்கு எதுக்கு காதல் பஞ்சாயத்துலாம்? நிறுத்து நிறுத்து. ஊருக்கு வெளியவும் நின்னுட்டு இருக்கானுங்க. கீழே லைசென்ஸ் இருக்கா? இருக்கு. ஆர்சி புக் இருக்கா? அதுவும் இருக்கு. அப்ப வண்டியில பிரேக் இருக்காயா? அது இருந்தா உடனே ஓரமா நிறுத்தினா இல்ல மேல ஏறிடுவாங்க. நக்கலா ஊதியா? நீ தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுனது இல்லாம எனக்கே சங்கூத்துறியா? சார் அடிக்காதீங்க சார். அட, குடிச்சதுன்னு உண்மைதான் சார். கலெக்ஷன் கம்மியாச்சுங்கிற வருத்தத்துல குடிச்சிட்டேன் சார். இனிமே குடிக்க மாட்டேன் சார். காரணம் சொல்லாதடா. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு அபராதம் தெரியுமா? 5000 ரூபாய். கவர்மெண்ட் பஞ்சாயத்து நமக்கு வெயிட்டிங்க, அதுல மூக்க நுழைப்போம். சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். என்னால 5000 ரூபாய்லாம் கட்ட முடியாது சார். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? சார், இதுல 50 ரூபா லஞ்சமா எடுத்துட்டு மிச்சம் 50 ரூபா கொடுத்துருங்க சார். இதை வச்சுதான் சார் எங்க வீட்டுல நீங்க அடுப்பு எறியணும் சார். லஞ்சமா? சார், என் மிச்சம் 50 ரூபா சார். ஒழுங்கா சாத்துக்கணே. சரி சரி. ஐயோ, சாத்துட்டீங்க. தொலைஞ்சானா இன்ஸ்பெக்டர்? சும்மா இருக்க மேஸ்திரி. இவர்தான் ஈவ்டீசிங் செய்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இவரானார். இப்படி ஓடி வந்து மூச்சரிக்க நிக்கிறீங்களே, என்னப்பா விஷயம்? ஜட்ஜையா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அத நான் தான் சொல்லுவேன். நான் தானே சொல்லுவேன். அத நான் தான் சொல்லுவேன். நான் தானே சொல்லுவேன். ஆர்டர். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கப்பா. ஐயா, எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட 50 ரூபாய் லஞ்சம் வாங்கினத என் 2 கண்ணால பார்த்தேன். ஐயா, இவன் பார்த்தத நானும் பார்த்தேன். யார் அந்த இன்ஸ்பெக்டர்? இதோ இவர்தான் சார். சார், உங்களுக்கே நியாயமா இருக்கா சார்? 50 ரூபாய் லஞ்சமா எடுத்துட்டு மிச்சம் 50 ரூபாய் கொடுக்காமலே ஓடி வந்துட்டீங்களே. அதை கொடுத்தாதான் சார் என் வீட்டுல புள்ள குட்டி எல்லாம் சாப்பிடும். பங்கஜம், உன்னை 10 நாள்ல படிப்பாளியாக்கி காட்டுறேன்.
யார் அவன்? என் புருஷன் பாடம் சொல்லி கொடுக்கும்போது நிறுத்த சொல்றவன். இந்த வாரேன். என்னையா உன் பிரச்சனை? உங்க பேரனுக்கு உண்மை பேசுறத நிறுத்த சொல்லுங்க. யோ, அவனுங்க உண்மையை தான் பேசுவானுங்க. ஏன்னா நான் வளர்த்த வளர்ப்பு அப்படி. வெறும் 50 ரூபாய் லஞ்சம் வாங்கினேன். அத போய் அந்த ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டாங்க. ஜட்ஜி எனக்கு 5000 ரூபாய் அபராதம் போட்டு அப்படியே என்ன சென்னைக்கு மாத்திட்டாரு. நீ ஏன் பாக்குற மாதிரி லஞ்சம் வாங்கினே? தெரியாம வாங்க வேண்டியதானே? ஐயா, இன்ஸ்பெக்டர் வண்டி கட்ட அவர் சமாளிச்சுருவாரு. நாங்க குடும்பத்தை எங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. ஐயா, எங்களுக்கு வர வருமானம் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு பத்த மாட்டேங்குது. ஏதோ சைடு வருமானத்தை வச்சுதான் குடும்பமே ஓடிட்டு இருக்கு. எங்களுக்காக உங்க பேரங்களை உண்மை பேசுறத நிறுத்த சொல்லுங்கய்யா. யோ, உனக்கு சாப்பாட்டு கஷ்டம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்கயா. அதை விட்டு என் பேராண்டிங்களை குறை சொல்லாத. அவனுங்க யாருக்காகவும் உண்மையை சொல்றத நிறுத்த மாட்டானுங்க. நாங்க அவங்க கூட அப்படித்தான் வளர்த்திருக்கோம். நீங்க பொய் சொல்றதை நிறுத்துங்க, லஞ்சம் வாங்குறத நிறுத்துங்க. நான் ஏன் நிறுத்தணும்? வாங்குவேன், பழி வாங்குவேன். சின்னசாமி பெரியசாமி 2 பேரையும் பழி வாங்குவேன். போலீஸ்னா யாருன்னு ஒரு நாள் காட்டியே தீருவேன். என்ன சவால் விட்டு போறானுங்க? ஏதாவது பிரச்சனை ஆகுமா? அதெல்லாம் உண்மைதான். அவனுங்க யாரு? நம்ம பேருங்க. அதெல்லாம் சமாளிச்சிருவானுங்க. கனவுலதான் அந்த சத்தம் வருதுன்னு பார்த்தா காலங்காத்துல 5 மணிக்கு நிஜத்திலேயே வருது. ஒருவேளை பாட்டி பானை உருட்டுதோ? இருக்கலாம். எதுக்கு போய் பார்த்தலாம். வா வா. காலங்கத்தா உயிர் எடுக்குது அப்படி. பாட்டி அடுப்புல ஊதிக்கிட்டு இருக்கே. அப்ப தாத்தா வேலையா இருக்குமோ? தாத்தா தூங்கிட்டுல இருக்காரு. அது ஒண்ணுமில்லப்பா. நேற்றுக்கு தான் கடை வாசிக்கிறேன், புதுசா எழுத்தப்பட்டு கொடுத்துட்டு வந்திருக்கான். அவன் தான் பானை போட்டு உருட்டிட்டு இருக்கான். கடம் எதுவானா பானை உடைச்சிருவோம். ஓ டாய். யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க எதிர் வீட்டுல தான் இருக்கோம். என் பேரு சின்னசாமி. என் பேர் பெரியசாமி. உங்க வீட்ல இருந்து ஒரு கடம் வாசிக்கிற சத்தம் வந்தது. அதை யார் வாசிக்கிறான்னு பாக்கலான்னு வந்தோம். வெளியில இருக்கிறதால நீங்க வாசிக்கலன்னு தெரியுது. உள்ள யார் வாசிக்கிறாங்க? கட்டம் வாசிச்சா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்காதாவா? எங்களுக்கு கடம் தான் பிடிக்கும். இல்லடா, எங்க அப்பா தான் வாசிக்கிறாரு. அவர்கிட்ட பேசணும். கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. சொன்னாலும் அவர் காதுல வாங்க மாட்டாரு. ஏன் காது ரிப்பேரா? இல்ல, காலையில 5 மணிக்கு கட்டம் கையில எடுத்தாருன்னா 9 மணி வரைக்கும் கண்டினியூஸா வாசிச்சுட்டே இருப்பாரு. கின்னஸ் சாதனைக்காக ட்ரை பண்றாரு. கின்னஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு இப்படி எல்லாமா கஷ்டப்படுவாங்க? ஏங்க 5 மணி நேரம் கண்டினியூஸா வாசிச்சா விரல் பழுத்துறாது? அப்படி ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு தான் அவர் விரலை இன்சூர் பண்ணி வச்சிருக்காரு. விவரமான ஆள் தான். ஆமா, கேரளால இருந்து வந்திருக்கீங்க. தமிழ் நல்லா பேசுறீங்க. எங்க அப்பா தான் மலையாளி, எங்க அம்மா தமிழ். ஓ, எங்க அப்பா தினம் கட்டம் வாசிக்கிறதுனால எங்க அம்மா டென்ஷன் ஆகி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த அடி அடிச்சாருன்னா உங்க அம்மா எப்படி தாங்குவாங்க? அவங்களுக்கு சங்கீத ஞானம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் கோச்சு போயிட்டாங்க. உங்களுக்கு சங்கீத ஞானம் ரொம்ப ஜாஸ்தி இல்லடா? கரெக்ட். பின்ன கட்டம் வச்சுட்டே இருந்தா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் ரசிச்சுட்டே இருப்பேன். ஓ, அதுவும் உச்சக்கட்ட கட அடியில நான் என்னையே மறந்துடுவேன். எனக்கு கட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நாங்களும் உங்க அப்பா கிட்ட கடன் கத்துக்கலாம்னு இருக்கோம். எப்ப வந்து உங்க அப்பாவை பார்க்கலாம்? 9ல இருந்து 10க்குள்ள வாங்க, கண்டிப்பா பார்க்கலாம். ராத்திரியிலயா காலையிலயா? காலையில 10 மணிக்கு மேல வந்தா அவர் வெளியில போயிடுவாரு. 10 மணிக்கு மேல வந்தா அப்பா வெளியே போயிடுவாரா? நாங்க வரோம். அம்மா தாயே காமாட்சி என்ன காப்பாத்து. இந்தாங்க, சீக்கிரமா குடிங்க. இந்த குவார்டர் நானே வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம வெளியில கொண்டு போய் போட வேண்டியதா இருக்கு. மகராசி, நீ நல்லா இருக்கணும். இது ஒரு கெட்ட பழக்கம். வீட்டுல யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில தண்ணி அடிக்கணும்னா உன் தயவு தேவைப்படுது. கவலையே படாத, உனக்கு நல்லதா ஏதாவது பெருசா செய்யறேன். ஆமா, சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் என்னத்த பெருசா செஞ்சு குடிச்சிட்டீங்க? ஐயோ, நீ கேக்குறத பார்த்தா தப்பா தெரியுதுமா. கவலைப்படாத, அது அதுக்கு நேரம் வரும், அப்ப நான் செய்யறேன். ஏமா, கல்யாணம் ஆன கையோட புருஷன்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டியே, புள்ள குட்டி பெத்துக்கணும்னு ஆசை இல்லையா? அவங்கிட்ட போய் சேர வேண்டியது தானே? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? அவர் சேர விட்டா தானே? கொண்டா.
யாரு கண்ணிலும் படாம பேசாம போயிடு. எல்லாம் சரியா இருக்கு. தாத்தாவுக்கு தெரியாம சைடுல அடகு பிசினஸா? தாத்தா கிட்ட சொல்லாதப்பா, என்ன கொன்னே போட்டுருவாரு. தூக்கம் வரும். தாத்தா அடே 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 தாத்தா எங்க இருக்க? ஐயோ, அந்த packet எடு. இந்தா, இதெல்லாம் போட்டு எடுத்து ஓடிடு ஓடிடு ஓடிடு. பாப்பா என்ன என்ன விஷயம்? தாத்தா நீ பாட்டியை கவனிக்கிறதே இல்லையா? அவளுக்கு இன்னும் குறை வச்சேன், நல்லா தானே கவனிக்கிறேன். பாட்டி ஒரு சைட் பிசினஸ் பண்றாங்க, உங்களுக்கு தெரியாதா? சைட் பிசினஸா? என்ன ஆமா, பாத்திரங்கள்லாம் அடகு பிடிக்கிறாங்க. அதுக்கு பிடிக்கிறாளா? ஏமா இந்த 60 வருஷ வாழ்க்கையில உங்ககிட்ட எதையாவது நான் மறைச்சிருக்கிறேனா? இந்த வட்டி பிசினஸ் விஷயத்த என்கிட்ட ஏன் மறைச்ச? இது நியாயமா? தர்மம் செய்யறதா உங்களுக்கு பிடிக்கும், வட்டிக்கு வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது. ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பே கிடையாது. எப்ப எனக்கு தெரியாம இதை செஞ்சியோ இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. உங்க அப்பா வீட்டுக்கு போ. என்னது? எங்க அப்பா வீட்டுக்கு நான் போகணுமா? இது யார் வீடு? எங்க அப்பா வீடு. நான் போக மாட்டேன், நீங்க தான் போகணும். என்னடா சொல்றதா? ஏது அந்த வீராப்பு அது வந்து வீசுது இல்ல, அந்த ஓட்டுக்குள்ள எலி செத்து போயிருக்குது. அதான். செங்கமலம், அம்மா இங்க வா. என்னம்மா? ஆமா, அந்த வீட்ல என்ன பிரச்சனை? பேரனுக்கு தெரியாம தாத்தா தண்ணி அடிக்கிறாரு, பாட்டி அடகு பிடிக்கிறாங்க, அதான் பிரச்சனை. அவங்க அப்பா அம்மா இங்க? இவங்க 4 வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயத்த தாத்தாவுக்கு தெரியாம மறைச்சிட்டாங்க. இந்த சின்னசாமி பெரியசாமி பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயமே வீட்டுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க 2 பேரும் ரெட்டை குழந்தைங்களா? ஆமாமா, அவங்க அப்பா அம்மா பொய் சொன்ன மாதிரி இவங்களும் பொய் சொல்லிடக் கூடாதுன்னு உண்மையை மட்டுமே பேசணும்னு அவங்க தாத்தா பாட்டி ரொம்ப கண்டிப்போட வளர்க்கறாங்க. நீங்க சொல்றது பார்த்தா அவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்களா? ஆமாமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்திலயும் உண்மையை மட்டுமே பேசுறவங்களா? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்கம்மா. உண்மையை சொல்றேன் பேர் வழின்னு ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப நான் வரேம்மா. இவளா வம்புக்கு இருப்பாள? ஐயா, ஏய், எதுக்கு புல்லு கட்ட போட? மல்லு கட்டதா? மல்லு கட்டவா? ஒரு நிமிஷம் வாயே. என்ன? நான் தான் ஒதுக்கி போனல, எதுக்கு வேணுக்குனே அடிச்ச? நானா அடிச்சேன், நீங்க தானே அடிச்சீங்க. ரோட்ல அடிச்ச எப்படி? வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்ல. உன் வீட்டுக்கா? நான் எதுக்கு வரணும்? அதான் அந்த ஒட்டரை குச்சி டெய்லி உன் வீட்டுக்கு வரானே, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அவர் இப்பெல்லாம் வீட்டுக்கே வரதில்ல, அப்பப்ப லொகேஷன் மாத்துறாரு. வரட்டுமா? புல்லு கட்ட எடுத்துட்டு போ. இது இருந்தா எப்படி மல்லு கட்டுறது? இன்னைக்கு லொகேஷன் இந்த வைக்க போறதா. வைக்க போறா? வைக்க போறதுக்கு ஒரு முடிவு வெட்டுறேன் பார். இவ்ளோ பெரிய உருவம் வர தெரியுமா? இந்த கிழமை எங்க பாத்துட்டு இருக்கா? அடே வா 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 உட்கார். சொல்றத கரெக்டா செய்யறது இந்த ஊர்லயே நீ ஒருத்தி மட்டும்தான். நெருங்கி வா. ஆமா, எப்படி இருக்குது இந்த லொகேஷன்? ஆமா, அசோக நந்தவனம் ஒரே சாணி நாத்தம். நாளைக்கு லொகேஷன் மாத்தல உன்னை மாத்திடுவேன். உங்க புத்தி உங்களை விட்டு போகுதா? எப்ப பார்த்தாலும் வைக்க போற பம்பு செட்டுக்கிட்டே வர சொல்றீங்க. எனக்கு சௌரியப்படுற இடத்துல தானே வச்சுக்க முடியும். கோவப்படாத, என் சேலத்து குண்டு மாம்பழமே, பெங்களூரு தக்காளியே. அட, இந்த செயின் நல்லா இருக்கே, எனக்கு கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். எங்கிட்ட மட்டும் தெளிவா இருக்கீங்க. இருந்துதானே ஆகணும். உங்க பொண்டாட்டி கிட்ட போகும்போது மட்டும் ஏன் தண்ணி அடிச்சிட்டு போறீங்க? தண்ணி அடிச்சிட்டு போனா என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்காது. ஆனா தண்ணி அடிக்காம போனா அவளை எனக்கு பிடிக்காதே. அப்ப தண்ணி தெளிச்சு அடிச்சா பிடிக்குமா? ஐயோ, பெரிய சாமி தெரிஞ்சு போச்சே, பெரிய பிரச்சனை ஆக்கிடுவானே. என்ன, உங்க பொண்டாட்டிக்கு இப்ப துரோகம் பண்ணீங்களே, இது நியாயமா இருக்கா? இதே மாதிரி உங்க பொண்டாட்டி பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? அவ பண்ணானா அடுத்த நிமிஷமே அடிச்சு விரட்டிடுவேன். அப்போ உங்க பொண்டாட்டிக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? நான் சம்பாதிக்கிறேன்யா, ஒரு வீடு என்ன 9 சின்ன வீடு வச்சுக்குவேன். என் உடம்புல தெம்பு இருக்கியா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு பதில் சொல்லுவானா? இதெல்லாம் இங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு பதில் சொன்னா போதும். கொஞ்சம் வரீங்களா? வாங்கம்மா, நல்லா பாட்டு. எனக்கு பையன் தான் கேக்குறா. எனது நான் உனக்கு அதுக்காவா? ஆடி எங்கயா ஓடுற? இல்லையா? ஏயா நான் உனக்கு போதை அடிக்கிறேன். இப்போ ஏற்ற போற போதை அடிச்சு அரங்கியானே. ஐயோ, தவறி சொல்லிட்டேன். ஐயோ வலிக்குது. ஏன் சம்பாதிச்சு போட்டுட்டு போட்டு? வேண்டாம். ஐயோ வலிக்குதா?
இவ்வளவு மோசமான ஆளு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏன் புடவை அவுத்த? அணைக்கிறதுக்கு தான். என்ன அணைக்கிறதுக்கா? அவுத்தா தானே அணைக்க முடியும். அணைக்க வேற செய்வியா நீ? புடவையில நெருப்பு பிடிச்சு கூட தெரியாத அளவுக்கு சமையல் பண்ணிட்டு இருக்க. நான் மட்டும் வரலன்னா எல்லாம் தீஞ்சு போயிருக்கும். புடவையில நெருப்பு பிடிச்சா புதுசா என்ன கிடைக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன கிடைக்க போது தெரியல. வாதியாரையா, வாதியாரையா. இவன் யாரு நமக்கு முன்னாடி? ஏண்டா உன்னை நான் அங்க தேடிட்டு வரேன், எனக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கே நீ. நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் முன்னாடி வந்து உட்காந்தேன். அது என்னது மாட்டு தொழுத்துல வச்சு இந்த கழனி பண்ணி தூக்கிட்டு வந்திருக்க? நீ என்ன மார்வடி கேட்ல இருந்து குடத்தை எடுத்து வந்துட்டியா? எது இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே செய்வோம். இந்த விஷயத்துல புத்தியை காமிச்ச பாத்தியா? இதுல எப்படி கூட்டு வச்சுக்க முடியும்? நீங்க இப்ப வந்தீங்க? நான் முதல்ல வந்து அவன் லேட்டா வந்தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுவீங்களாமே. இனிமே நானும் உங்களை மாதிரி உண்மையை மட்டும்தான் பேசுவேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கடன் கத்துக்கலாம்னு வந்தோம். கடனா? கடன் வாங்குறது, கடன் தான் வாசிக்கிறது. டேய், எனக்கு இந்த விவரம்லாம் தெரியுங்க, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அது இருக்கட்டும், அப்பா இல்ல, வெளியில போயிருக்காரு. அது தெரிஞ்சுதானே வந்தேன். இன்னைக்கு உங்களை பாத்துக்கிறேன், நாளைக்கு உங்க அப்பாவை பாத்துக்கிறேன். உங்க அப்பா வர வரைக்கும் நாங்க 2 பேரும் பிராக்டிஸ் பண்றோம். என் திறமையை மட்டும் பாருங்க. போடு. இதுதான் உங்க கட்டமா? ஆமா. என்ன உங்க அப்பா இந்த மாதிரி பானை தானே வச்சிருக்காரு? அவர் வச்சிருந்தது இது இல்ல, வேற. கண்டதையும் தூக்கிட்டு வந்து எனக்கு தான் பெரிய கடன். டேய், உனக்கு அண்ணா ஏறா? நான் தானே, எனக்கு தான் பெரிய கடன். அண்ணனுக்கு வேணா சொம்பு பெருசு, எனக்கு கடன் தான் பெருசு. இத பாரு, நான் சொல்றத கேளு. நீ சொல்றது நான் என்ன கேட்கணும்? எனக்கு தான் பெருசு. எனக்கு தானே பெருசு. எனக்கு தானே பெருசு. எனக்கு தானே பெருசு. சொம்பு தானே. சொம்பா தான் எனக்கு தானே பெருசு. சரி வச்சுக்க. அடேங்கப்பா. Thank you. ரெடி 1 2 3 4. என்னது சாவுக்கு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறீங்க? அந்த எஃபெக்ட் இருக்கா? ஆமா. நாங்க வழக்கமா வாச்சோம்னா சாவுக்கு வாச்ச மாதிரி தான் தெரியும். சங்கீதத்துக்கு வாசிக்கணும்னா யாராவது பாடணும். கரெக்ட். நான் என்ன பாடிட்டா? அதுக்காக தானே வெயிட் பண்றோம். காவேரி பத்தி தீர்த்தலாமா? பூச்சரம் கோர்த்திடும்
அப்ப பூ வாங்குற செலவு மிச்சம். மலர்களின் முகத்தினிலே என்பது பார்த்திடுவேன் அழகின் அழகாய் பிறந்தவள் நான் தானே அசையும் சிலையாய் நடந்தவள் நான் தானே எனக்கு இருக்கும் சிரிப்பை எடுத்து மலர்கள் விதைக்கலாம் எனக்கு பிடித்த திசைக்கு இருந்து நிலவு பதிக்கலாம் சரிகம பதறி தென்றல் சொல்லியது உன் தென்றல் சொல்லியது சிறு சிறு குருவி சிறு சிறு அருவி சில்லென துள்ளியது அது சில்லென துள்ளியது ஏதாவது ப்ராப்ளமா? இருக்கின்ற சுதி சொல்லவா ஒரு 5 கட்ட இருக்குமா? புகழும் ஒருவித இசையல்லவா பறவைகளே தாய்மொழி அழகிய இசையல்லவா நதிகளும் புன்னகையை நடத்திடும் இசையல்லவா சிரித்து சிரித்து நிமிர்ந்து நடந்து சிவந்த குறிஞ்சினா சிரித்து சிரித்து சிறகை விரித்து பறக்கும் பறவைனா சரிகம பதறி தென்றல் சொல்லியது உன் தென்றல் சொல்லியது சிறு சிறு குருவி சிறு சிறு அருவி சில்லென துள்ளியது அது சில்லென துள்ளியது மழைத்துளி ஒரு இசைதான் மழலையும் ஒரு இசைதான் கொலுசுளி ஒரு இசைதான் பாடம் பாட்டுளி பாடியது இந்த வாழ்க்கை வானவியாகிறது என்ன பாட்டி இது? ஒரு முனியாண்டி விளையாட்டை கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்க. ஹோட்டல் ஆரம்பிக்கிறது ஐடியாவா? நான் ஹோட்டல் ஆரம்பிச்சா ஓ முன்னாடி கொண்டாந்து ஏன் வைக்கிறேன்? நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்க. உடம்ப தேத்துறதா? ஏதோ விஷயம் இருக்காம இருக்கு. ஒரு ஆட்டை ஒண்ணா அடிச்சு கொண்டு வந்து போட்ட மாதிரி இருக்கு. அதை ஏன்டா கேக்குற? பக்கத்து தெருவுக்காரி ஒருத்தி இந்த ஆட்டை அடமான வச்சுட்டு 5 நாள்ல திருப்பி வாங்கிட்டு போறேன்னு சொன்னா. 7 நாளாச்சு திருப்பி வரவே இல்ல. இதுக்கு தீனி போட்டு நம்ம கட்டுப்படி ஆகாதுப்பா. அதான் நமக்கு தீனி ஆகிட்டேன். அது சரி, ஒரு ஆட்டை ஒரே நாள்ல சாப்பிடுறது. அந்த ஆட்டை வித்து அதுல வர காசுல ஒரு வாரத்துக்கு ஆட்டுக்கறி சாப்பிடலாம்ல? மூளையே இல்லை உனக்கு. என்னடா சொன்ன? இல்ல பாட்டி, ஈரல், குடல் கறி, தலைக்கறி, கால் கறி எல்லாம் இருக்கு, மூளை மட்டும் இல்லையே அப்படின்னு கேட்டேன். அதுவா? அது எங்க எல்லாத்துக்கும் இருந்துச்சு, உனக்கு மட்டும் தான்டா இல்ல. நல்லா மூக்கு முட்டை கொட்டிக்க வேண்டியது, அப்புறம் கண்ணை மூடி நல்லா தூங்க வேண்டியது. நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் பண்ணிட்டு இருக்க. முடிச்சுட்டு தான் இருக்கியா? சொல்லு, என்ன விஷயம்? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கே வரேன். அந்த பொண்ணு தான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சுல்ல? ஆமா. அதுக்கப்புறம் நீ ஆடுறது விளக்காம இருக்க? பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னது உண்மை இல்லப்பா. என்ன உனக்கு அப்படி ஒரு நினைப்பா? வேற என்னடா 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 என்ன ஒரு முடிவு பண்ணுவான். சரி, அந்த பொண்ணுகிட்டே போய் கேட்போம் யார பிடிச்சிருக்குன்னு. யார பிடிச்சிருக்கோ அவங்க கண்டினியூ பண்ணும், மொத்தம் விளைக்குவான். இப்ப சொன்னியே இதான் கரெக்ட். கை கொடு. கேட்டு கொடுங்க. மோளே, கடன் வாங்கியான அச்சனை கடம் மேடிச்சது. மீண்டும் சின்னசாமி பெரியசாமி கையில மாத்திரை கடம் கொடுக்கிறது. இந்தா இந்தா இதை பிடிச்சோம். நீ வீட்டுல விட்டு போய்க்கோ. இவட அடுத்து வில் வித்வான் விக்ரம் பார் வீடு, அவரை கண்டுட்டு ஞான் வரான். ஏண்டா புண்ணாக்கு போய் தோல் மேல வச்சுட்டு ஏண்டா மாடு மாதிரி கத்துற? வெயிட் தாங்க முடியல, நீ கொஞ்ச நேரம் சும்மா தூக்கி 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கை வலிக்குதா உனக்கு? டேய், அந்த மலையில குட்டி வருது. டேய், அன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால அது யாருங்கறத இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட். கேரளா குட்டி நில்லு. என் பேர் கேரளா குட்டி இல்ல, சுந்தரி குட்டி. ரொம்ப நல்ல பேரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, என்னதானே சொன்னேன்? தொடப்ப கட்ட பிஞ்சிரும். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? பாவம் சின்ன பையன் தெரியாம கேட்டான். நீங்க என்னதானே விரும்புறீங்க? தொடப்ப கட்ட பிஞ்சிரும். ரொம்ப சிரிக்காத, 2 பேரும் சேர்த்து தான் சொன்னாங்க.
இவ்வளவு பெரிய வெயிட்டான புண்ணாக்கு பைய தொடப்பு கட்டு மேல வச்சா தொடப்பு கட்டு பிஞ்சிடாது. அவங்க பிச்சிரும் சொன்னது தொடப்ப கட்டையடா. அப்ப என்ன இல்ல என்ன இல்ல. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். இன்னும் 10 நாள்ல நம்ம ஊருக்கு எலெக்ஷன் வரப்போகுது. வச்சுதானே ஆகணும். எங்கடா உங்களை காணவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்ல வேளை வந்துட்டீங்க. நாம பேசினபடி 2 லட்சம் ரூபாய் பணம் இந்த பொட்டியில இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த ஊரும் எனக்கு தான் ஓட்டு போடணும். புரிஞ்சுதா? நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க, போயிட்டு வாங்க. நல்லது, வாங்க வாங்க. 4வது வேட்பாளரும் பொட்டியை கொடுத்துட்டு போயிட்டாரு. இதோட நம்ம கைக்கு 8 லட்சம் ரூபாய் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ பாரு, இந்த பணத்தையாவது ஊர் நன்மைக்கு பயன்படுத்துங்க. உங்க சின்ன வீட்டுக்கு பெரிய வீடு கட்டி கொடுக்க போறீங்க. ஏன்னா இப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கிற? முதல்ல அழுகையை நிறுத்து. வீட்டுல இருந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்னம்மா பையன் அழுகுறான்? சின்னசாமி, என் குழந்தை அழுது அடம் பிடிக்குது. குழந்தை கொஞ்சம் பாத்துக்கிறியா? கடைக்கு போயிட்டு வரேன். அதனால என்ன, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, பையன் பேர் என்ன? மணி. தான் அலறான், நீங்க போங்க. சரிப்பா. ஏய் அழகுறா, இந்த பார், எடுத்துக்க சாக்லேட். வேணாமா? இந்த பார் பிஸ்கெட். இன்னும் எது கொடுத்தாலும் வேணான்ற. என்ன கேட்டா வாய் அடைப்பான். ஏன் சின்னசாமி, எப்படி என் பையன் அழுகையை நிறுத்தினா? அடம் பிடிப்பானே. ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், பையன் அழுகையை நிறுத்திட்டான். அப்படி என்ன கேள்வி கேட்ட? புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டேன். பையன் யோசிச்சுட்டே இருக்கான். குழந்தைகிட்ட கேட்கிற கேள்வியா இது? வாடா. போமா, இந்த காலத்துல பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு தான் எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுது. ஏமா புளியராஜா கேஸ் வேணுமாமா? உங்க அப்பா மில்லி ராஜா கிட்ட கேட்டு சொல்றேன், வா. சரிமா. அம்மா, ஐயோ, என்ன காலங்காத்தால தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க? என்ன வலி வலிக்குது? டே பேராண்டிகளா, தாத்தா இங்க வாங்கப்பா. இதோ வரேன். கொஞ்சம் கால புடிங்கப்பா, வலிக்குது. சரி, டேய் இதுல கூட சண்டை. அதான் 2 கால் இருக்குதா, ஆளுக்கு ஒண்ணு புடிச்சு தொலைங்கடா. கரெக்ட். இந்த கால் என்னது? வலது கால் என்னது? இடது கால் என்னது? வலது கால் என்னுடையதே. டேய் இப்படியே சொல்லி ஆளுக்கு ஒரு காலை தூக்கிட்டு போய் சூப் வச்சு குடிச்சிட போறீங்கடா. டேய், இனிமே தாத்தா காலை பிடிக்க சொன்னா நான் இடது காலை தான் பிடிப்பேன். இப்ப சொன்னியே இதான் கரெக்ட். நான் வலது கால் தான் பிடிப்பேன். அடாடா, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? பேரனுங்க 2 பேரும் பங்கு போட்டு பாசத்தை புழிறீங்கடா. ஏன் தாத்தா, உனக்கு ஒரு 3வது பேர் வந்தா எந்த காலை பிடிக்க சொல்றீங்க? அத அப்புறமா ரகசியமா சொல்றேன், தனியா கேட்டுக்கோ. நம்ம ஊர்ல எலெக்ஷன் முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. நாளைக்கு தான் ஓட்டு எண்ணிக்கை. ஒட்டு மொத்தம் ஊரு உங்களுக்கு தான் ஓட்டு போடும்னு சொல்லி இந்த தொகுதியில போட்டி போடுற 4 வேட்பாளர் இருந்தோம். ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தருக்கு இருந்து தலா 2 லட்சம் பொய் சொல்லி வாங்கியிருக்கோம். இந்த 8 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு நம்ம ஊர் குறை பூரா தீர்த்தணும். அவங்களை ஏமாத்தி பணம் வாங்குறது யாருக்கு தெரியக்கூடாது. இது வரைக்கும் நாம கட்டுக்கோப்பா இருந்துட்டோம். ஓட்டு எண்ணிக்கை முடியற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பா இந்த சின்னசாமி பெரியசாமிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. இதுல நாம உறுதியா இருக்கணும். ஆமா, ஒட்டி உங்ககிட்ட தான் இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கும்ல. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். இன்னும் 1 நாள் தான் இருக்கு. அது எங்கிட்டே இருக்கட்டுமே. எங்கிட்ட இருந்து எதுவுமே லீக் அவுட் ஆகாது. ஐயோ வேண்டாம், விடுங்க. சரி வச்சுக்கலாம், பரவாயில்ல. பாட்டி, சூட்டு வலிக்கு இதான் சரியான வைத்தியம். அந்த காலத்துல வயிற்று வலினா விளக்கணையை தான் தடவுவோம். 1/2 மணி நேரம் ஆசையாம படுத்துட்டு எல்லாம் சரியா போயிடும். 6 மணி நேரம் ஒரே இடத்துல என்னால படுக்க முடியாது பாட்டி. அப்படி யாருடிவா வயசு பொண்ணு 1/2 மணி நேரம் ஆசையாம படுத்துக்க முடியாதா? சைக்கிள் த்ரூ பிடிச்சா என்ன போடுவாங்க, பைக் த்ரூ பிடிச்சா என்ன போடுவாங்க? இங்க என்ன பிரச்சனை? வயிற்று வலின்னு சொன்னா அதான் என்ன தடவி விட்டுட்டு இருக்கேன். ஏண்டா 2 வயசு பொண்ணுங்க இருக்கும், இங்க உனக்கு என்ன வேலை? போ. நானும் அதே யோசிச்சேன். நீ போயிரு, நான் பாத்துக்கிறேன். போடாங்கறல்ல, எனக்கு கூட போடா, மேல வலிக்கு வலிக்கும். போடா தாத்தா. நீ மகராசனா இரியா.
அந்த காலையே இவ்வளவு நேரம் புடிச்சிட்டு இருப்பப்பா, இந்த காலை கொஞ்சம் புடிச்சு விடுப்பா. அது அவன் காலு, நான் தொட மாட்டேன். அவன் காலு இல்லடா, இது ஏன் காலு. 1000 சொல்லுங்க. இடது கால் தான் என்னது, வலது காலு அவனது. இது என்னவோ தமிழ்நாடு, அது கர்நாடகா மாதிரி சொல்ற. அடம் பிடிக்காம புடிச்சு விடுறா. அவன் காலு என்கிட்ட வருது, கவனிச்சு. ஐயோ, என் காலை ஒடிச்சானே, காலை ஒடிச்சானே, படுவாய் காலை ஒடிச்சானே. இது ஏன் காலாச்சே? ஏன் காலை உடைச்சானா இவன்? ஏய், அது ஏன் கால்ரா? 1000 சொல்லு. வலது கால் என்னுடைய காலு, அதை உடைச்சா இவன். அதை பார்த்து சும்மா இருக்க சொல்ற. நீ என்னடா பண்ண போற? நான் உடைக்கிறேன். மழுக்கு. ஐயோ அப்பா, டேய், அவன் காலு இவன் காலு என் காலை ஒடிச்சுங்கடா. ஆமா அம்மா, வண்டியில வரும்பொழுதே இந்த வலி வலிக்குதே. தரையில காலை ஊனி எப்படித்தான் நடக்க போறனோ தெரியலையே. டாக்டர், இனிமே இவருக்கு இந்த வீல் சேர் தானா? எழுந்து நடக்கவே முடியாதா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முட்டி எலும்புதான் தேங்காய் உடைஞ்ச மாதிரி 2ஆ உடைஞ்சிருக்கு. நடந்தா 4ஆ உடையும். நான் சேர்த்து வச்சு கட்டியிருக்கேன். சீக்கிரமே குணமாயிரும். இத வச்சு நடந்து பழக சொல்லுங்க, நான் வரேங்க. பாத்தியாடி, பேரன்களை ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அவனுங்க ஊன்றுகோலையும் சக்கர வண்டியும் குடுத்துட்டு போயிருக்கானுங்க. அவனுங்களை ஏன் கால அமுக்க சொன்னீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அமுக்கி விட மாட்டேனா? நல்ல வேளை கால அமுக்க சொன்னீங்க. இதே கழுத்து அமுக்க சொன்னீங்க. ஆமா, தலைவா, உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சதால உங்க தொண்டை உங்க கையால தான் ஆபரேஷன் பண்ணீங்கன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறான் தலைவா. அவன் தான் உண்மை தொண்டன். அடுத்து நம்ம சிங்கப்பட்டி ஓட்டு தானே என்ன போறாங்க? இந்த பொட்டியத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சிங்கம்பட்டி ஓட்டு மட்டும் எண்ணி முடியட்டும், உங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் டெபாசிட் கிடைக்காது. என்ன தம்பி சொல்றீங்க? உங்ககிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் எங்க ஊர்க்காரங்க வாங்கிருக்காங்களா இல்லையா? ஆமா. உங்க 3 பேர்கிட்டயும் தலா 2 லட்சம் வாங்கிருக்காங்களா? ஆமா. ஆக ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர்கிட்ட மொத்தமா 8 லட்சம் ரூபாய் எங்க ஊர்க்காரங்க ஏப்ப விட்டுருக்காங்க. இந்த ஊர் முழுக்க ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு அல்வா கொடுத்தாங்க. ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஊர் பெருசு ஒண்ணு 1000 ரூபாய் நோட்டா செலவு பண்ணிட்டு இருந்துச்சு. அத கப்புன்னு புடிச்சு கேட்டா விஷயம் தெரிஞ்சிச்சு. நீங்க 1000 ரூபாய் நோட்டா கொடுத்தீங்களா? அரசியல்வாதிகளுக்கே ஆப்பா. நாங்கெல்லாம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த நாடே தாங்காது. அதுக்கப்புறம் சிங்கம்பட்டி ஊரே வந்து அசிங்கம்பட்டி ஆயிரும். ஆமா தம்பி, உன் பேர் என்ன? என் பேரு சின்னசாமி. என் பேரு பெரியசாமி. சாமி மாதிரி வந்து உண்மையை சொன்னீங்க. நாங்கெல்லாம் அரசியல்வாதிகள். எலெக்ஷன் நேரத்துல மட்டும் அடிச்சுப்போம். மத்தபடி ஊரை அடிச்சு உலகில போடுற விஷயத்துல ஒற்றுமையா தான் இருப்போங்கிற நிரூபிப்போம். வாங்க நம்மளோட இன்றைய கடமை இது போதும். சும்மா சும்மா தலையில அடிக்காதயா. ஏற்கனவே எனக்கு தலைவலி. நெஞ்சில் அடிக்காதயா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. வேற எங்கதான் உன்னை அடிக்கிறது? அடிக்கணும்னு ஆசை இருந்தா பக்கத்துல இருந்து ஆரோக்கியமா கண்ணாடி ஓட்டி நிக்கிறான், அவன் அடிச்சுன்னு இருக்கு. என்ன அதே ஐக்கிரமா இருக்குது? யோ, எதா இருந்தாலும் வருஷத்தை அடிக்காதயா. ஏண்டா எவ்வளவு கொழுப்புடா உங்களுக்கு? நாங்க செய்யற வேலையை நீங்க செய்றீங்களா? அப்புறம் அரசியல்வாதி எங்களுக்கு என்ன மரியாதை? 50 வருஷம் அரசியல் வாழ்க்கையில டெபாசிட் இல்லாம தோத்து போனது இதான் முதல் தடவை. பெரிய களங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களா? ஏயா 7,95,000 ரூபாய் தான் இந்த பொட்டியில இருக்கு. மீதி 5,000 சுட்டிட்டீங்களா? ஐயா, அடிக்கிறது நிறுத்த சொல்லிட்டீங்க. எங்களெல்லாம் கொஞ்சம் அவுத்தோட சொல்லுங்க ஐயா. ஓடிப்பிட்டேன்னா ஐயா, வட்டிக்கு படம் வாங்கியது 5,000 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு எங்கிட்ட தானே வருவேன். ஏங்க, உங்களுக்கு இந்த விஷயத்தை யாருங்க சொன்னது? சின்னசாமி பெரியசாமி தான் சொன்னாங்க. அவங்க மட்டும் சொல்லலனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம போயிருக்கும். சின்னசாமி பெரியசாமியா? அவங்க கிட்ட சொன்னது யாரியா? நமக்குள்ள யார் அந்த கருப்பாடு? அந்த கருப்பாடு நான் கொடுத்த 1000 ரூபாய் நோட்டை ஜாலியா செலவு பண்றத அவங்க பாத்துக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்துண்டா? இதோட விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இனிமேதான்டா உங்களுக்கு இருக்கு.
ஐயோ தண்ணி நின்னு வச்சே, நான் எப்படி குளிப்பேன்? இனிமே இந்த ஊருக்கு தண்ணி எல்லாம் வராது. பேப்பர் எடுத்து தொடச்சிட்டு போ. ஏய், நம்ம டிம்ஸ் ஈஸ்வரியை தள்ளிட்டு வந்துச்சியாடா? அட பாவி, ஸ்கூல்ல படிக்கும் போதே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப உங்களுக்குள்ளேயே லவ் ஆகி ஓட்டிட்டு வந்து. ஐயோ கரண்ட் போச்சே. ராக்கா ஏக்கா விஷயம் தெரியாதா? இனிமே நம்ம ஊர்ல கரண்ட் எல்லாம் இல்லையா, சீமெண்ண விளக்கு தானா? என்ன டாக்டர், எங்க எல்லாரையும் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டீங்க? என்னய்யா, இந்த ஊர்ல தண்ணியும் இல்ல கரண்ட் இல்ல, என்னால மட்டும் எப்படி வைத்தியம் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம என்ன இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு மாத்திட்டாங்க. இனிமே இந்த ஊருக்கு ஆஸ்பத்திரியும் கிடையாது, எந்த டாக்டரும் வர மாட்டாங்க. டாக்டர் அப்ப எங்க இது? அதோ கதிதான், எல்லாம் உங்க ஊர்க்காரங்களால வந்தது. இப்படியே பஸ்ஸ புடிச்சு டவுன்ல உள்ள பெரிய ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிக்க. ஐயா, இந்த ஊர்ல உங்க பேரனுங்க எத்தனையோ சேட்டை பண்ணிருக்காங்க. அது எல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கல. இப்ப தண்ணி வரல, கரண்ட் வரல, அத்தியாவசிய பொருள் வரதில்ல, இப்ப ஆஸ்பத்திரி எடுத்து மூடிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்க பேரனுங்க தான். அதனால நாங்கெல்லாம் உயிர் வாழ்றதே பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. தயவு செஞ்சு உங்க பேரங்களை இந்த ஊர் விட்டே போக சொல்லிருங்க. அப்பதான் நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியுங்க. இதுவே வேற ஆளா இருந்தா அடிச்சு அனுப்பிச்சிருப்போம். உங்க பேரங்கிறதுனாலதான் இவ்வளவு பொறுமையா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், அவங்க 2 பேரையும் ஊரை விட்டு அனுப்பிச்சிருங்க. ஆத்தி, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். என் பேர பிள்ளைங்க பச்சை குழந்தைங்க மாதிரி. அவங்க வேற ஊருக்கு போய் கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்கவே முடியாது. இந்தா மரியாதையை உள்ள போ, இல்ல உன்னையும் ஊரை விட்டு அனுப்பிடுவேன். அவனுங்க ஏன் பேரனுங்கடி, எங்க போனாலும் பொழைச்சுக்குவானுங்க. இந்த ஊரை விட்டு போனாதான் வெளி உலகம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்குவானுங்க. நீ உள்ள போ. நீ உள்ளவா பேசிக்கிறேன். இத பாருங்கய்யா, நாளை காலையில என் பேரனுங்க இந்த ஊரை விட்டு போயிருவானுங்க. போதுமா? போங்கய்யா. ரொம்ப நன்றி. நீங்க சொல்லித்தானே நாங்க உண்மையா பேசணும். இப்ப நீங்களே எங்களை ஊரை விட்டு போக சொன்னா எப்படிங்கிற? என்ன என்னடா பண்ண சொல்றீங்க? எங்க உண்மையை பேசுறது, எங்க பேசக்கூடாதுன்னு ஒரு வரமுறையே கிடையாதா? உங்களால ஒட்டுமொத்த ஊருமே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருன்னு வாசல்ல வந்து புலம்புறானுங்கடா. இந்த ஊரை விட்டு போனாதான் இந்த ஊரும் நிம்மதியா இருக்கும், உங்களுக்கும் புத்தி வரும். எல்லாம் உங்க நன்மைக்கு தாண்டா சொல்றேன், அவ்வளவுதான். ஆமாக்கா, ஊர்ல வச்சிருக்கேன், மறந்துடாம எடுத்து தின்னுங்க. வாரம் எழுந்து வச்சு குளிச்சிருங்க. டேய், இங்க முழிக்கிற மாதிரி பட்டணத்துல போய் முழிச்சுங்க, உங்களுக்கு தெரியாமலே ஜட்டி பண்ணின்னு உரி விடுவானுங்க. அதே எனக்கு கூட ஒரு தடவை அப்படித்தான் உருவிட்டாங்க. தெரியும் சும்மா. இவன் வேற கரெக்ட் டைம் வந்து சேர்ந்துட்டான். நிறுத்தியா? தயங்காம போங்க தம்பி, உங்க செலவுக்கு மாசம் ஊர்ல இருந்து பணம் அனுப்பி வைக்கிறோம். பாத்தியாரா நம்ம நிலைமைய? காந்தி மாதிரி இருந்து இந்த ஊருக்கு நல்லது பண்ணலாம்னு நினைச்சோம், நம்மள கோட்சே வாக்கி ஊரை விட்டு துரத்துறாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுங்களா? போங்க தம்பி, வரணுங்கிற அவசியம் இல்ல. அப்பா, சின்ன சாமியோ பெரிய சாமியோ இங்க இருந்து போயிட்டானுங்க. நம்மளுக்கு பிடிச்ச இந்த பீடையே ஒழிஞ்சுது. இனிமே நம்ம ரவுண்டு கட்டி லஞ்சம் வாங்கலாம். கூலிங் கிளாஸ் தான் போட்டு ஸ்டைலா உட்கார மட்டும் தெரியுது. சீட் நம்பர் பார்த்து உட்கார மாட்டியா? இது நாங்க புக் பண்ண சீட்டியா? உன் சீட்டை போய் உட்காரு. மன்னிக்கணும், என்னால சீட் நம்பர்லாம் பார்க்க முடியாது. வேணா நீங்க கொஞ்சம் என் கைய பிடிச்சி என் சீட்ல நான் உட்கார வைக்கிறீங்களா? யார் அது? மன்னிச்சுங்கம்மா, மன்னிச்சுங்க. ஐயோ, கண்ணு தெரியாதா? சாரிப்பா, அவன் தெரியாம பேசிட்டான். நீ இங்கேயே உட்காந்துக்க, நாங்க வேணா இங்க உட்காந்துக்கிறோம். சரி சரி. பிஸ்கட் எடுத்துங்க சார். தேங்க்யூ. சார் நீங்களே எடுத்துக்கங்க. டேய், ஒண்ணு போதும்டா. ஓகே. டேய், இந்த ஆள் ரொம்ப நல்ல மனுஷன்டா. நாம அவர் திட்டி கூட பிஸ்கட் குடுக்குற பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடல? இந்த கண்ணு தெரியாத கபோதி தூக்கம் வரும்போது மட்டும்தான் சார் இந்த பிஸ்கட்டை சாப்பிடுவான்.
என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் பிஸ்கட்டை சாப்பிட்டால் உங்கள் கண்கள் தானாய் மூடிக்கொள்ளும். கலகல கலவண்ண டங்கு டங்கு. தாத்தா அப்பவே சொன்னாரு உஷாரா இருக்குடான்னு. பார்வை இல்லாதவன் பரிதாபப்பட்டுமே. இப்ப பாரு எல்லாத்தையும் உருட்டு அம்மோன்னு விட்டான். டேய் உன்னை எவனா 2 பிஸ்கட் சாப்பிட சொன்னது? உன்னை ஒரு பிஸ்கட் தானே சாப்பிட சொன்னேன். பசி. ஆமா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறான்? பசிக்குதே தெரியலையே. நம்ம 2 பேத்தையும் பிச்சைக்காரனா ஆகிட்டாங்க. ஆமா நம்ம என்ன ஊர்ல இருக்கோம்? சென்னையில தான் இருக்கோம். அப்படியா? ஏன்டா தனிமாட்டு பசங்களா? காலும் கையும் நல்லா தானடா இருக்கு. உழைச்சு போலங்களாண்டா தண்டா பசங்களா. என்னடா இது அநியாயமா இருக்கு. ஒருத்தன் கேட்காம காசு கொடுத்துட்டு போறான், ஒருத்தன் என்னடானா எதுவுமே கொடுக்காம திட்டிட்டு போறான். என்ன இது? சாரி விநாயகா, லேட் ஆயிடுச்சு. உனக்கு நாளைக்கு வந்து பூஜை பண்ணிக்கிறேன். இன்னைக்கும் கலெக்ஷன் 7 ரூபாய் தானா? என்ன ஐர கலெக்ஷன் இன்னைக்கு, அர்ச்சனை நாளைக்கா? பிள்ளையாருக்கு அல்வாவா? என்ன பண்ண சொல்றேன்? 3 கோவில்ல பூஜை பண்ணிட்டு அப்புறமா தான் இங்க வர முடியாது. அதனால தானே நாளைக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இது வழக்கமா நடக்கிறது தான். பிள்ளையார் ஒண்ணு கோச்சிக்க மாட்டார். வழக்கமா நடக்கிறதா? உங்களால முடியலன்னா வேற ஒருத்தர் ஒப்படைக்க வேண்டியதானே? யாரும் வரமாட்டா. ஏன்? இன்னும் 1 மாசத்துல இந்த ரோடு ஹைவே ஆக போறது. எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்ல இந்த கோவில் அடிச்சிடுவா. 1 மாசத்துல அடிக்க போற கோயில் தானே, அப்ப நாங்களே பராமரிச்சு போறோம். என்னடா சொல்றது? இன்னில இருந்து இந்த கோவிலை நீங்களே பாத்துக்கோங்க. 7 ரூபாய் கொடு. இந்தாங்க. போ. டேய் அண்ணா, இந்த 7 ரூபாய் ஃபைனான்ஸ் வச்சு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியோ பிள்ளையார் புண்ணியத்துல பேண்ட் ஷர்ட் கிடைச்சது. எப்படியாவது சிட்டில வாழ்ந்துட்டு தான் ஆகணும். ஏங்க ஒரு சிங்கிள் டீ 2 கிளாஸ்ல தனித்தனியா கொடுங்க. போலி டாக்டர் கைது, 7 நிமிடத்தில் 7 லட்சம் அபேஸ். போலி சாமியார் கைது, 10 நிமிஷத்தில் 10 பெண்களுடன் ஜல்சா, 10 ஆண்டு ஜெயில். என்னடா இது? நம்ம கிராமத்தை சுத்தி சுத்தி வந்துட்டோம். இங்க என்னடா என்னென்னமோ நடக்குது. ஒரு விதத்துல நம்ம ஊர் ஜனங்க நம்மள ஊரை விட்டு துரத்துறது ரொம்ப நல்லதா போச்சு. அது இல்லைன்னு நம்ம நாட்டுல கல்யாணம் ஆனவன், கல்யாணம் ஆகாதவன், காதலிக்கிறவன் எல்லாம் லூசா தான் திரியுறாங்க. ஆமாண்டா, இன்னொரு கூட்டம் கோயில் ஜோசியம் குறி சொல்றது அது இதுன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். நாமளும் கூட்டத்தோட கூடமா சேர்ந்து வச்சுக்கோ, கூடிய சீக்கிரத்துல பெரிய லெவல்ல செட்டில் ஆயிடலாம். என்ன சொல்ற? பெரிய லெவல்ல செட்டில் ஆகிறது இருக்கட்டும், நம்ம தாத்தா பாட்டி நம்மள எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்தாங்க. நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுறது. டேய், தாத்தா பாட்டி மட்டும் என்ன பண்றாங்க? தாத்தா பாட்டிக்கு தெரியாம தண்ணி அடிக்காரு, பாட்டி தாத்தாக்கு தெரியாம அடமானம் பிசினஸ் பண்றாங்க. நாம பண்ண என்ன தப்பு? இத பாரு, காலையில கோயில்ல ஐயர் வேஷம் போடுறோம், மத்தியானத்துல போலி டாக்டர், சாயங்காலத்துல ஸ்மோக் எஃபெக்ட்ல நம்பூதிரி வேஷம். என்ன சொல்ற? ஓகே. டேய், உன் முடிய வெற்றியோ இல்லையோ, டெய்லி செடியை மட்டும் வெட்டிட்டு இருக்கடா. ஏண்டா, நம்ம தான் இவ்வளவு பெரிய வீட்டை வாடகை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, ஏதாவது தோட்டக்காரன் சொன்னா அவன் அந்த வேலையை செஞ்சுட்டு போறான். உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அங்கதான் மூளை யூஸ் பண்ணும். ஒரு தோட்டக்காரனை வேலைக்கு வச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம பண்ற ஃப்ராட் அவன் தெரிஞ்சுக்குவான். அப்புறம் நம்மள பிளாக்மெயில் பண்ணுவான்ல. ஓ, நீ அப்படி வரியா? டேய், நம்ம பட்டணத்துக்கு வந்து இப்பேற்பட்ட ஃப்ராட் தான பண்ணதாலதான் இப்படிப்பட்ட வீட்டுக்கு வாடகை கொடுத்து வசதியா வாழ்ந்துட்டு இருக்க முடியுது. அதை நினைச்சுக்க ஃபர்ஸ்ட். நம்ம ஊர்ல உண்மையே பேசி தெரிஞ்சப்போ எத்தனை பேர் அவஸ்தைப்பட்டிருப்பான்னு இப்பதானே புரியுது. டேய் சின்னசாமி, நமக்கு வர வருமானத்தை அந்த ஊருக்கு பயன்படுற மாதிரி அப்பப்ப பணம் அனுப்பிச்சிட்டே இருக்காண்டா. ஆனா ஒண்ணு, நம்ம பிரார்த்தனை பண்ணி தான் இந்த பணத்தை அனுப்பிச்சு வைக்கிறோம்ன்ற விஷயம் அந்த ஊருக்காரங்களுக்கு எந்த காரணத்தை கூட தெரியக்கூடாதா? நம்ம ஒரு ஜென்டில்மேன் விஷயத்தை அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். இதுக்காக நம்ம எத்தனை தடவை ஜென்டில்மேன் படம் பார்த்திருப்போம். கரெக்ட். எல்லாம் 500 ரூபாய் நோட்டு. அடி பாவீங்களா, வர வர பொண்ணு கூட பிட் பாக்கெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னைக்கு இது போதும். பின்னாடி அடிச்சு பின்னாடியே வைக்கிறடா. இருடி, நானும் பின்னாடியே வைக்கிறேன். யார் நீ? எதுக்கே கை பிடிச்ச? நீ பிட் பாக்கெட் அடிச்சத பார்த்தேன், அதனால தான் கை வச்சேன். அச்சச்சோ, பாத்துட்டியா? சொல்லிடாதப்பா. என்ன அடிச்சியோ அத பாதி விட்டுடு. சொல்ல மாட்டேன். போச்சுடா, என்ன மாதிரி நீ ஃப்ராடா? பாதி எல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப முழுசா கூட கொடுக்கலனா அந்த ஆட்ட சொல்லு. போய் சொல்லு. சொல்லிக்கோ. என்ன இப்படி பேசுற? உனக்கு பயமே இல்லையா? இல்ல. சரி, பாதிமானா ஒரு கால் வாசது கூட ப்ளீஸ். அது கூட தர மாட்டேன். நீ வேணா சொல்லிக்க. ஈசலுக்கு 2 ரூபாய் கேட்கலாமா? சீப்பாட்டு வா. ஏண்டி பிட் பாக்கெட் அடிச்சதும் இல்லாம இதுல தென்னாட்டுல வர பேசுறியா? இப்ப கொடுக்க போறியா இல்லையா? பிட் பாக்கெட் அடிச்சனா? இது ஏன் பணம், நான் தர மாட்டேன். உன் பணமா?
ஆமா, அவர் வேற யாரும் இல்ல, எங்க அப்பா. அப்பாவா? அடி பாவி, அப்பா கிட்ட பிட் பாக்கிட்டா? பெரிய கேடியா இருப்பா போல இருக்க நீ. இல்ல, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. செலவுக்கு பணம் கிட்ட எந்த அப்பனும் குடுக்கறதானே முறை. ஆமா, அதான கரெக்ட். இவர் தரமாட்டேன்னு சொன்னாரு, அதான் பிட் பாக்கெட் அடிச்சேன். நியாயம் தாங்க. ஒரு ஃப்ராடோட மனசு ஒரு ஃப்ராடுக்கு தான் தெரியும். கரெக்டா சொன்னீங்க. இவ்வளவு சீக்கிரம் என் கூட செட் ஆயிட்டீங்க. ஆமாங்க. ஆ, இதெல்லாம் வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போலாமா? எங்க? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கா? என்ன அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பெரிய வீடு உங்களுதா? ஆமா. அப்ப உங்க அப்பா நிறைய பணம் வச்சிருப்பார் போல இருக்கு. ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல. அப்ப வாங்க. போங்க. ஏய் சின்னசாமி, பெரிய சாமி, கொல்லாம விட மாட்டேன்டா. ஊர்ல விசாரிச்சேன், ஊரை விட்டே விரட்டிட்டாங்களா? என் வாழ்க்கையில மிகப்பெரிய களங்கத்தை உண்டாக்குன உங்க 2 பேரை பழி வாங்காம விட மாட்டேன்டா. ஒரு நிமிஷம். நான் பண்ண இந்த காரியம் உங்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கலாம். ஆனா அது இல்லங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த காரியத்தை நான் பண்ணேன். என்ன நல்ல விஷயத்துக்கு? இல்லங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளி, அதுவும் என்ன மாதிரி மன்மதனா இருந்து பக்கத்துல இருக்கிற கன்னி பொண்ணை கட்டி பிடிச்சா இந்த வீட்டுல இருக்கிற பேசுங்களுக்கலாம், அதாவது உங்க அப்பா, உங்க அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாம் தீர்க்க ஆயுசம் ஆரோக்கியமாவும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல எழுதிருக்குங்க. ஓ, சாஸ்திரத்துல சொல்லிருக்கா? அந்த நல்ல எண்ணத்தை தான் அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணுங்க. ஐயோ சாரிங்க, வாங்க மேல போலாம். பரவாயில்லைங்க, இது மாதிரி பல விஷயம் எனக்கு தெரியுங்க. ஏங்க, வேற யாராவது கன்னி பொண்ணுங்க இந்த வீட்டுல இருக்காங்களா? இல்ல ஆயுச பலப்படுத்த அப்படி யாரும் இல்ல. ஐயோ, எங்க போறீங்க? என்ன உள்ள துப்பாக்கி சண்டை நடக்குது? ஐயோ, அது எங்க அண்ணன் தான். டென்ஷன் ஆனா 2 பொம்மைகளை வச்சு சுட்டுட்டு இருப்பாரு. இது வழக்கமா நடக்கிறதா. வாங்க. அப்படியா? அப்ப உங்க அண்ணன் லூசுன்னு சொல்லுங்க. எங்க இருந்தாலும் உங்களை விட மாட்டேன்டா. வாங்க, இதுக்கே பயந்தா எப்படி? குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. ஏங்க, எதுக்கு பெட்ரூம்க்கு கூட்டி வந்தீங்க? விஷயம் இருக்கு. ஹாய், நான் வீட்டுல இல்லங்கிற தைரியத்துல எங்க அம்மா சாவி வெளியில வச்சுட்டு போயிட்டாங்க. இமீடியட்டா எனக்கு ஒரு டூப்ளிகேட் சாவி வேணும். எதுக்கு? ஒண்ணும் இல்ல, இந்த பீரோ நிறைய எங்க அப்பா பணம் வச்சிருக்காரு. எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் எடுத்து செலவழிக்குதா. பணம் மட்டும் தான் வச்சிருக்காரா? இல்லையே, நகைலாம் கூட இருக்கு. நகைலாம் கூட வச்சிருக்காரா? ஏழு குண்டல வா. நீங்க பாண்டி பஜார் போய் ஒரு டூப்ளிகேட் சாவி ஒன்னு பண்ணிட்டு வாங்களே. இதுக்கு எதுக்கு பாண்டி பஜார்? பாக்கெட்ல இருக்கு பாண்டி பஜார். அக்கா, இது என்னது? பிரியங்க, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, இன்னொரு லூஸ் வருது. இங்கதான் இருக்கு. ஆமா, தம்பி யாரு? பாண்டி பஜார். பாண்டி பஜாரா? இல்லம்மா, பாண்டி பஜார்ல இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்காருமா. ஓ, நல்லதா போச்சு. என் பொண்ணுக்கு உங்க ஆபீஸ்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. சம்பளம் எதுவும் வேண்டாம், பாக்கெட் மணி கொடுத்தா போதும். இவங்களுக்கு பாக்கெட் மணியா? சரிங்க. தம்பி, பக்த கொடிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லோகத்தை டேப் ரெக்கார்ட்ல கரெக்டா டேப் பண்ணி வச்சிட்டியா? ஐயரு முணுமுணுத்தாலே மந்திரம் தான் நினைப்பாங்க. மக்கர் பண்ணிட போதுரா. இத கையில பிடிச்ச ஆட்டு. ஓம் கணானாம் த்வா கணபதிகம் பவாமஹே கவிம் கவேன உபவஸ்ரவஸ்ரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதே ஆனஸ்யன்வன்னோதிவே சீரசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி. பிஸ்கெட் பார்ட்டி தான். இப்ப இவன் திருடன் மாட்டி விட்டா நம்மள மாட்டி விட்டுவானே, பெரிய சிக்கலாயிரும். என்கிட்ட திருடுனவன் என் கை கெட்ட தூரத்துல இருந்தோம் பிடிக்க முடியலையே. விநாயகா, இது ஓசாட்டையா? ஐயரே, கண்டுக்காத. மீறி சத்தம் கித்தம் போட்ட காலி பண்ணிடுவேன். நான் தொழில் தர்மத்தை மதிக்கிறேன். நான் பேக் அடிச்சது நீ பார்த்ததுனால இந்த கமிஷன் 10 ரூபா. அட கேடி, கத்தியும் காட்டி எனக்கு கமிஷனா கொடுத்துட்டு போற. எல்லாம் உன் நேரம். பிள்ளையாரப்பா,
10 வருஷமா நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேனே, அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? என் வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கணும் தானே அதை செய்யறேன். எனக்கு எப்ப குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போற? மகளே, உன்னுடைய குறைகள் நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால் பக்கத்து தெருவில் இருக்கும் டாக்டர் பஞ்சபுதம் அவர்கள் நீ சந்தித்தால் உன்னுடைய குறைகள் நிறைவேற்றப்படும். ஆமாம், உடனே செய். ஐயரே, நீங்களா இப்ப பேசுனீங்க? இல்லையே. அப்போ வேற யாராவது பேசினாங்களா? தெரியலையே. அப்போ சாமிதான். இது கோயில் உண்டியல் வருமானம், இது ஆஸ்பத்திரியில அடிச்சது, இது வந்து நம்பூதர்ல கிடைச்சது. நம்பூதர்ல காய்ச்சல் கொஞ்சம் கம்மி தம்பி. அதுக்கு என்ன ஒரு கோட்டரா பேஜ் பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பா பிக்கப் ஆயிட்டு போகுது. ஆஹா, இந்த பணத்தை எல்லாம் நம்ம ஊர் நலத்திட்டத்துக்கு இப்பவே அனுப்பிச்சு வச்சிருவோம். இது வீடு வாடகைக்கு. இந்த மாசத்துக்கு பாக்கெட் மணி எனக்கு 50 ரூபா, உனக்கு 50 ரூபா. 50 ரூபாவா? டேய், இது ரொம்ப ஓவர். ராத்திரி பல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சு நம்ம என்ன பண்றது? நமக்கு வெறும் 50 ரூபாவா? நீ பழைய மனசு வச்சு பேசுற. அவங்க மட்டும் நம்மள ஊரை விட்டு துரத்தலன்னா வாழ்க்கையில் நம்ம இவ்வளவு பணத்தை பாத்துக்க முடியுமா? நம்ம மூலதான், அவங்க தான் மூலதனம். அதனால தான் சொல்றேன், பாக்கெட் மணி அட்லீஸ்ட் 100 ரூபாவது எடுத்துக்கலாம்டா. கொண்டா இந்த 100 ரூபா திருப்தியா சாப்பிடு. எல்லாருக்கும் வணக்கம். நான் பிறந்த இந்த கிராமத்துல சின்னதா ஒரு ஸ்கூல் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். என்னவோ அது முடியாம போயிருச்சு. ஆனா என் பேராண்டிங்க டவுன்ல போய் உழைச்சி அவனுங்க வேர்வை காசுல இவ்வளவு பெரிய ஸ்கூல கட்டி இருக்கிறானுங்க. சின்னசாமி பெரியசாமி 2 பேரையும் நாம ஊர் விட்டு அனுப்பணும். ஆனா அவங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இந்த பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு பண உதவி செஞ்சிருக்காங்க. இந்த பெருமையெல்லாம் அவங்க தாத்தா பாட்டியே சேரும். நமக்கு இவ்வளவு நன்மை செஞ்ச அவங்க மேலும் மேலும் வளர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கும். இந்த ஊர்ல இருக்க பிள்ளைங்க எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு நாளைக்கு பெரிய பெரிய ஆளாகணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன எல்லாரும் படிப்பீங்களா? நீங்க எல்லாம் கை தட்டினீங்க, பாராட்டினீங்க. அதெல்லாம் எனக்கு சேர்ந்தது இல்ல, என் பேரன்களை சேர்ந்தது. எல்லாரும் அவனுங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதுவும் நடுவுல பாயா பாயா. அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. போப்பா பாயா. என்ன போய் பாயா பேசாம அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுப்பா. பாருமா, இந்த ஆளு குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்க வராருமா. நான் குடிப்பேன், குடிச்சிட்டு வந்து அடிப்பேன். என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாதை வா. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? பேரனுங்க இல்லைங்கிற தைரியத்தினால இந்த ஆளு குடிச்சிட்டு வந்து அழிச்சாட்டியம் பண்றாரு. என்ன அடிக்க வர்றாரு. காலம் இருந்து 10 முட்டை சாப்பிட்டாரு. 5 அவிச்ச முட்டை, 5 பச்சை முட்டை. நல்ல தண்ணியை போட்டு வந்து எனக்கு ஆம்லேட் போட்டு கொடு, ஆம்லேட் போட்டு கொடுன்னு கேக்குறாரு. முட்டை எல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே முட்டைக்கு நான் எங்க போவேன்? நான் போட்டா அடிய, நான் ஆம்பளை. 10 முட்டை இல்ல 100 முட்டை சாப்பிடுறேன். நான் கேட்டா குடுக்கணும், அதுதான் உன் வேலை. அடடா, முட்டை தான் உங்களுக்குள்ள பிரச்சனையா? வாங்க வீட்டுக்கு போலாம், நான் போட்டு தரேன். வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. நீங்க இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஒரு ஆம்லெட் தானே கேட்டீங்க? பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து 5 ஆம்லெட் போட்டிருக்கேன். இப்ப சந்தோஷம் தானே? இதை நான் கொடுத்துதான் நினைக்க வேண்டாம், பாட்டி கொடுத்துதான் நினைங்க. இனிமே இந்த வயசுல உங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையே வரக்கூடாது. நான் வரேன். என்ன மன்னிச்சிடுறே. முட்டை விஷயத்துல முட்டாள்தனமா நடந்துட்டேன். இதுல வீராப்பா அடிக்க வேற வந்துட்டேன். நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். பக்கத்து வீட்டையாவது வாங்கியாந்து உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கணும். கவுச்சியே சாப்பிடாத அந்த பொண்ணு நமக்காக முட்டையெல்லாம் கைய வச்சு ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு போறா. ஆமாங்க, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளே.
இவளே நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அதை தாண்டி நினைக்கிறேன். நாயர வரணும் வரணும். இருக்கி இருக்கியோ என்ன இருக்கியோ. இன்னல ராத்திரி நீங்க ரெண்டு ஆள்காருக்கு பெரிய சண்டைன்னு. இன்னைக்கு ராத்திரி இல்ல, நேத்து ராத்திரி. அதே அதே நேத்து ராத்திரி பெரிய சண்டைன்னு எந்த மோல் என்ன எடுத்து பறஞ்சு. இப்ப எல்லாம் சரியாச்சா? என்னதான் சண்டை போட்டாலும் மறுபடியும் கூடிக்கிறது தானே குடும்பம். ரெண்டு பேரும் வளர சந்தோஷமா இவட வந்திருக்கு. எந்த விசேஷம்? ஒரு நல்ல விஷயம் தான். உங்களை பார்த்து பேசிட்டு போலாம்னு தான் வந்திருக்கோம். ஆமா, உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானா? ஏய், எனக்கு ஒரு மகன் மலேசியால உண்டு. அவன் வெளிய ட்ரம்ஸ் பிளேயர் ஆகும். ஓ, அப்பா கடம் வித்வான், மகன் ட்ரம்ஸ் வித்வானா? ஏய், ட்ரம்ஸ் வித்வான் இல்ல, ட்ரம்ஸ் தட்டுவான் வடிகொண்டு. ஓ, எங்களுதுல தடி கொண்டுனா உங்களுது வடி கொண்டா? சரி. அடுத்த வருஷம் ஊருக்கு வர்றான். ஒரு நிமிஷம், என்ற மோளை விളിக்கிட்டே. மோளே, இதோ வரேன்ப்பா. அப்பா, என்னப்பா? ஓகே, யார் வந்திருக்கு? வாங்க வாங்க. நல்லா இருக்கியாமா? உங்க பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமாங்க, எங்க வீட்டுக்கு மறுபடா வரதுக்கு சம்மதமான கேட்கத்தான் வந்தோம். உங்க வீட்டுல விவாகம் செய்ய யாரும் வேண்டான்னு சொல்லுமா? நீங்க சொன்னா மட்டும் போதாது, உங்க பொண்ணு சொல்லணும்ல. அது சரியா? மோள் எந்த வரையணும்? அவளும் சம்மதிச்சு. தம்பி, நீங்க இந்த ஊர்ல உண்மையத்தான் பேசுனீங்க. அது எங்களுக்கு தப்பா தெரிஞ்சது. இதே உண்மையத்தான் பட்டணத்துல போய் பேசியிருக்கீங்க. அவங்க எல்லாம் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்க உங்களை சரியா புரிஞ்சுக்கலங்கிறதா உண்மை. அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஏன் தம்பி, போகும்போது வெறுக்கையோட தானே போனீங்க. இத்தனை குறுகிய காலத்துல இவ்வளவு பணம் உங்களால எப்படி சம்பாதிக்க முடிஞ்சது? அது வந்துங்க, தன் கையே தனக்கு உதவி பாலிசி இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணி எங்க கையை ஊனிய காரணம் போட்டோம், முன்னுக்கு வந்துட்டோம். தினம் நானும் அதே வேலையை தான் செய்யறேன். இவங்க நம்மள ஓவரா புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உண்மை பேச வேண்டிய நிலைமை வந்துரும். அதனால எஸ்கேப். ரெண்டு பேரும் குத்து கலாடுறீங்களா? அப்புறம் எதுக்கு தண்டி குடுத்தீங்களா வர வச்சீங்க? யாருக்கு உடம்புல கோளாறு? எங்க யாருக்கு எந்த கோளாறு இல்ல. உங்க வாழ்க்கையில கோளாறு வந்துடக்கூடாதுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ண முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக தான் தந்தி கொடுத்து வரவழைச்சேன். வாமா, உங்க ரெண்டு பேரையும் இப்படியே பிரம்மச்சாரியா விட்டுறணும்னு நினைச்சேன். இந்த பொண்ணை பார்த்த பிறகுதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இவட ரெண்டு பேரும் இல்ல, இதுல யாரான மாப்பிள? அப்பா, எந்தா நான் சின்னசாமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்ப நடுவுல நீங்க ஏன் குழப்பறீங்க? நீ முடிவு பண்ணா மதியோடி அச்சு நினைக்க பறையண்டா. சப்போஸ் பெரியசாமி கல்யாணம் பண்ணிக்க என்று சொல்லிச்சா ஞான எது பறையும்? டேய், என்னடா பேசாம நிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல பாட்டி. சின்ன சாமியை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம். என்ன தம்பி, சந்தோஷம் தானே? என் நெஞ்சிய தொட்டுக்கண்ணா. அவன் தான் சொல்லிட்டான்ல, கரெக்டான கல்யாணம் யாருமீங்க? ஐயோ, நான் கடன் போட்டு கடன் வாசிக்க சொல்லையா, கடகடன்னு கல்யாண வேலையை பாரு. முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது நந்தி மாதிரி வந்து குறுக்க நிக்கிறேன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் உனக்கு சொல்றேன். அந்த பொண்ணை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணல தெரியுமா உனக்கு? ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்ன ஆசைப்பட்ட? பார்ட்டிக்கு எதனா பாட்டுல கோளாரா? ஏன் கண்டுக்கின? அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. இப்ப அவ உண்மையை மட்டும்தான் பேசுவா. நீங்க உண்மை மட்டும்தான் பேசுவீங்களாமே? இனிமே நானும் உங்களை மாதிரி உண்மை மட்டும்தான் பேசுவேன். தம்பி, இப்ப நம்ம உண்மையே பேசுறதுல செய்யறதெல்லாம் ஃப்ராடு. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது மறுநாளே கம்பி என்ன வேண்டிதான். இத தெரிஞ்சுதான் தம்பி நான் பேக் அடிச்சேன். இப்போ நீ ரிஸ்க்ல மாட்டிட்டு இருக்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா தம்பி. நான் ஊருக்கு கிளம்புறேன். உள்ள போறதே ரிஸ்க். இவன் சொல்ற ரிஸ்க் நான் யோசிக்கவே இல்லையே. வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தா தான் ஜெயிக்க முடியும். கதவை திறந்துடும். இதை சமாளிக்கிறதுலாம் நமக்கு சாதாரண விஷயம். அப்புறம்
நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? ம். சரி, என்ன ஆசீர்வாதம். இதெல்லாம் ஓல்ட் ஸ்டைலு. ஷேக்கன் கொடு. இது கூட நல்லாதான் இருக்கு. இது மட்டும் இல்ல, என்கிட்ட எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆமா, நான் மனசுல நினைச்சதே உனக்கு தெரியும். நீ என்ன தெரியும்? அதுவா, நீங்க பெரிய ஆள் ஆனதுக்கு நீங்க பேசுற உண்மைதான் காரணம்னு சொல்ல வந்தேன். நான் எங்க பெரிய ஆளா இருக்கேன்? நான் உனக்கு இவ்வளவுதானே இருக்கேன். அடடடடா, இதுல கூட உண்மையா? அதனால தாங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இருக்கா? சீக்கிரம் பால் கொடு. இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஆமா, முதல் ராத்திரி அன்னைக்கு ஏன் பால் கொடுப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தூக்கம் வந்து தூங்கிட கூடாதுல, அதுக்குதான். விடிய விடிய முடிக்கலாம். அதான் இல்ல. இனிமே நம்ம 2 பேரோட மனசுக்குள்ளாரையும் எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. பால் மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும். நீங்க எப்படி உண்மையை மட்டும்தான் பேசுவீங்களோ அதே மாதிரி நானும் இனிமே உண்மையை மட்டும்தான் பேச போறேன். இது உங்க மேல சத்தியம். எப்படியோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. அது சரி. நல்லா இருப்பா, நல்லா இரு. என்னடா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே கிளம்பிட்டேன்? என் வேலை அப்படி பாட்டி, நான் ரொம்ப பிஸி. நீ பிஸியா இருந்து வேலை பண்ணி அனுப்புற பணத்துல தாண்டா இந்த ஊர் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. தாத்தா, நாங்க வேலை பாக்குறதால தான் இங்க பிரச்சனை குறையுது. நான் இங்க இருந்து வச்சுக்க பிரச்சனை தான். ஏங்க, நானும் உங்க கூட சென்னைக்கு வரேங்க. என்ன ஏங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க? ஏண்டா அப்ப இந்த வீட்டையே கல்யாணம் கட்டிக்கிட்டா? உன்னைத்தானே கட்டிக்கிட்டா? அப்படி ஏன்டா இங்க விட்டுட்டு போற? கூட்டிட்டு போக வேண்டியதானே? கூட்டிட்டு போயிடுவேன். இவ அங்க வந்தாலும் தனியா தான் இருக்கணும். ஏன்னா நான் வேலை விஷயமா பாம்பே, கல்கத்தா, டெல்லின்னு சுத்திட்டே இருப்பேன். அதுக்கு 1 மாசம் ஆயிரும். அதனாலதான் சொல்றேன் பாட்டி, இவள 1 மாசத்துக்கு அப்புறம் கூட்டு போறேன். சின்னசாமி, நீ உருப்படியே இல்லாம இந்த ஊரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த. இப்ப டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு இந்தியாவே சுத்த போற. எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? பெருமையெல்லாம் இவகிட்ட சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தையே சுத்த போறேன். அப்படியா? பலே. இன்னும் முடியலையா? இப்பதானே ஆரம்பிச்சேன். கொண்டைய முடியலையான்னு கேட்டேன். ஆமா, நம்ம ஒரு நாளைக்கு 3 நாள் கெட்டப் சேஞ்ச் பண்றோமே, பேசாம ஒரு பர்சனல் மேக்கப் மேன் வச்சுக்கிட்டானே. மனசுல என்ன மலையாள ஆர்டிஸ்ட் மம்முட்டி நினைப்பா? ஏய் சமட்டி, சீக்கிரம் மேக்கப் போட்டு வா, நான் போடணும். அதுக்கு இல்லடா, மேக்கப்ல 3 நாள் கோட் அடிச்சாதான் நம்பூதிரி கலரே வருது. என்ன பண்றது? அப்படியா? அதுக்கு இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? ஒப்பா பண்ண தப்பு. நம்ம 2 பேருக்கும் ஒரே அப்பாடா. அடிக்கடி அதை நான் மறந்துடுறேன்டா. ஆமா, உன்கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். உன் பொட்டாட்டி எப்படி சமாளிச்சு ஊர்ல விட்டு வந்த நீ? அதை ஏன் கேக்குற? பெரிய கதை. நீயா? என்ன ஆச்சரியமா இருக்கா? உங்களை பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால ஊர்ல இருக்க முடியலங்க. அதனால தான் புறப்பட்டு வந்துட்டேன். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. டெல்லி, பாம்பே, கல்கத்தா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு போவீங்கல்ல? அது இருக்கட்டும். ஊர்ல இருந்து நீ மட்டும் தனியாவா வந்த? கண்டக்டர் டிரைவர் பின்ன ஞானும் உண்டாயிருந்தோம். பெண்ணை எங்கன ஒற்றை கைக்கும். வா மோளே, நமக்கு உள்ள போ. ஒரு கட்டஞ்சாயா. மொக்க மொக்க. அப்பா, இவ்ளோ பெரிய வீடு. என்னம்மா அது? சொல்லாமங்களா திடீர்னு வந்துக்கிறீங்க? அது என்ன மாப்பிள இப்ப சொல்லுது? வந்தாச்சு. ஐயோ, நான் எப்படி சமாளிப்பேன்? எனக்கு மனசுல ஆயிட்டு இல்ல. சாப்பாடுக்கு என்ன பண்றது? ஓ, அங்கனு என்ன உண்டோ? அதெல்லாம் எங்க அப்பா பாத்துக்காரு. இது என்ன பெரிய விஷயம்? வேடிக்கை என்ன மாப்பிள, ஞான் சமைக்கா. உன்னை பார்த்தாலே வாந்தி வருது. நீ சமைக்கிறியா? அந்த சாப்பாடை எவன் சாப்பிடுறது? நான் சாப்பிடுறேன். ஏய் தம்பி, இன்னைக்கு மினிஸ்டர் அப்பாயின்மென்ட் இருக்கு. சீக்கிரமா வந்து சேரு. யாரான நம்ம வீட்டு நம்பூதிரி? நம்பூதிரியாடா. போட நீ கம்முனரியா? யார் அவரு? உங்க காதுல வேற ஏதோ ரகசியமா சொல்லிட்டு போறாரு. நம்ம குடும்ப எதிர்காலத்தை பத்தி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. இப்ப அவசரமா வெளியே போறாரு, வந்தவன பேசிக்கலாம். அதே அவசரமாயிட்டு புறத்து போனாலும் நிறுத்தாம்பா இல்ல. நிறுத்தியா இவிட தன்னே. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள, நீங்களே வெளிய போணு. வீட்ல டாய்லெட் இல்ல. டார்ச்சர் தாங்க முடியல. முக்கியமான வேலையா, வெளியே போயிட்டு வந்துடுறேன். நாங்க ஊர்ல இருந்து வந்திருக்கோம். சந்தோஷமா எங்க கூட 1 மணி நேரம் கூட பேச மாட்டீங்களா? 1 மணி நேரம் தானே நாங்க பேசுவோம். இல்ல இதான மாப்பிள. எங்க கூட்டிட்டு போறீங்க? போடா. ஐயோ, காலையில ஒரு கைதி பிடிச்சுமே, அவன் பாவம் சார். அன்னாட காட்சின்னு சொல்றான். விட்டுலாமா சார்? அட நீ ஒண்ணு, அவன் அண்ணாட சாராயம் காய்ச்சறவையா? ஏயா, இந்த தெருவுல ஒரு நம்பூதிரி இருக்காராமே, அவரை பாத்திருக்கியா? ஏன் சார் கேக்குறீங்க? நம்பூதிரி ஏதாவது ஃப்ராட் பண்ணனா சொல்லுங்க சார், அடிச்சு எடுத்து வந்துடுறேன். இல்லையா, அவர் இந்த ஏரியாலே ரொம்ப ஃபேமஸான ஆளியா. இன்னைக்கு அவர் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. வீட்டுல இருப்பாரா என்னன்னு தெரியல. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம் சொல்றாங்கயா. எவ்வளவு பெரிய ஆளா நமக்கு என்ன சார்? மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட், கமிஷனர் அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் கஷ்டம். நம்பூதிரி கிட்ட நான் போய் வேண்டியது சார். யோ, இதுதான் நம்பூதிரி வீடு. நீ போய் அவர் இருக்காரான்னு பாத்துட்டு வாயா. சரிங்க சார். என் பொண்டாட்டியை கூட்டு வந்தா பிரச்சனையா இருந்தா ஊர்லயே விட்டு வந்தேன். அவ திடுதிப்புன்னு சொல்லாம கிளம்ப நிக்கிறா.
அட அவன் மட்டும் வந்தா பரவாயில்லப்பா, அவங்க அப்பனு சேர்த்துல அழைச்சிட்டு வந்திருக்கா. இப்ப அவனை எப்படி சமாளிக்க போறேன்? சின்னசாமி பெரியசாமி மாதிரி இருக்க. அங்க கவனிச்சியாடா நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர். இது அவனுங்களே தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இன்னைக்கு மாட்டினானுங்க. என்ன விட்டு போறீங்களே? சீக்கிரம் ஏரியா. நம்பூதிரி வீட்டுல இல்லையா சார்? சும்மாரியா, இப்போதைக்கு நம்புதிரை விட இவனுங்க தான் எனக்கு முக்கியம். அவனுங்களை பிடிக்காம விட மாட்டேறியா? சார் நான் புள்ள குட்டிக்காரன், கொஞ்சம் மெதுவா போங்க சார். பேசாமரியா, மெதுவா பொங்கன்னு சொல்லி என் வெறிய குறைச்சிடாத. கட்டிங்க போட்டு கட் பண்ணி ஓட்டு வரா. என்ன நடக்க போதோ கடவுளே. என்ன விழுந்த மாதிரி சத்தம் கேட்டதே? இங்க யாரையும் காணுமே. நீ ஏதாவது பாத்தியா? அது ஒண்ணு இல்ல, மரத்துல தேங்காய் விழுந்திருக்கும். வாங்க. ஐயோ உடம்பெல்லாம் எரியுதே. யோ சும்மா கத்தாதயா. இப்பதான் ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணிருக்கேன். சின்னசாமி பெரியசாமி பிடிக்கிறத விட்டு உனக்கு ஒரு வேலையே இல்லையா? அவங்கள பிடிச்சா உனக்கு என்ன அவார்டா கிடைக்க போகுது? அவங்கள பிடிக்கிறேன்னு சொல்லி நீ ஏன் தான் இப்படி அடிபட்டு சாகுறியோ? அவரு மட்டும் செத்தா பரவாயில்ல மேடம், என்னையும் சேர்த்து சாவடிக்கிறாரு. அவனுங்களை பிடிக்காம நான் ஓய மாட்டேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். ஓஹோ, இது உங்களுக்கு சாதாரணமா? நம்பூதிரிய பார்க்காம அந்த நாதாரி பயலுங்க துரத்துறதால தெய்வ குத்தமா போச்சுமா. அதனாலதான் இந்த உடம்பெல்லாம் ரணமா போச்சு. இந்த உடம்பு சரியானதும் குடும்பத்தோட போய் அந்த நாதாரி பயல அந்த நம்பூதிரிய போய் பார்க்கணுமா. ஹாய் பெரிய. உங்க என்ன பக்கத்துல இருக்கானா? இருக்காரு, ஆனா பிளாட் ஆயி படுத்திருக்காரு. பிளாட்டா? என்ன பகல்லே தண்ணியா? ஆஹா, ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது இருக்கட்டும், உங்க அண்ணன் கிட்ட என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னல, இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், வந்து பார்க்கட்டுமா? நான் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு மறுபடியும் கால் பண்றேன். ஓஹோ, நீ அவ்வளவு வழக்கமா பொண்ணா? ஓகே, வச்சுட்டுமா? அண்ணா, என் பாய் ஃப்ரெண்ட் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு, வர சொல்லட்டுமா? என்னம்மா நீ, மாப்பிள்ளை என்ன இந்த நிலைமையில பார்த்தா அவர் மனசுல என்ன பத்தி என்ன நினைப்பாருமா? ஆமா, என்ன ஆரஞ்செல்லாம் உரிச்சு உரிச்சு நீ ஏத்துனுட்டு இருக்க? உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எனக்கு தெம்பு வேண்டாமா? வெளியே ஒரே பனியா இருக்கு, உள்ள குளிர் அடிக்குது. இந்த சேட்டையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்ககிட்ட வச்சுக்காம எவங்கிட்ட வச்சுக்கிறது? நீங்க எங்க வேலை செய்றீங்க, எங்க ஆபீஸ் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓ, இதான் பிரச்சனையா? பாருமா, எனக்கு 4-5 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேலை நடக்குது. இதுல எதனா உனக்கு சொல்ல முடியும்? எனக்கே சில நேரத்துல புரிய மாட்டேங்குது, உனக்கு எங்க புரிய போகுது? புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். டெல்லி, பாம்பே, கல்கத்தா இங்க எல்லாம் போயிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஆனா எங்கேயும் போல, இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கீங்க. இங்கேயும் எங்க சுத்திட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கணும்னா இது எல்லாத்துக்கும் எனக்கு விட தெரிஞ்சாகணும். விட தெரிஞ்சாதான் தொட விடுவோம்னா நீ என்ன கணக்கு எடுக்கிறா? ஹலோ டாக்டர் பஞ்சபூதம் இருக்காருங்களா? ஸ்பீக்கிங். நீங்க சொன்ன மாதிரி நான் மல்டி ஸ்டைல்ல ட்ரை பண்ணேன் சார். என் பொண்டாட்டி எதுக்கு மசிய மாட்டறா? வேற ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்களேன். அது தெரியாம தான் நானே டென்ஷன்ல இருக்கேன். முயற்சியை தொடரு.
பூவின் காம்பு இன்று தேனின் ஈரமா வேண்டாம் இந்த வேலை வேலை செய்யும் நேரமா நீதானே என் கண்காட்சி செய்யாதே வீணாராய்ச்சி தொட்டுவிடு நீ உனக்குள்ளே முட்டுவிடும் தீ விட்டுவிடு நீ என்னை தொட்ட சுட்டுவிடும் தீ பின்மை ஒரு பூங்கதவு நீ திறந்து பார்க்காதே பெண்மை ஒரு மின்சாரம் விரலை நீட்டாதே என்னானது இரு வயசு உன்னானது உன் அழகு உண்ணாமலே என் உதடு வீணாகுது மயக்கம் எனக்குள் மெல்ல மெல்ல ஒரு தயக்கம் எனக்குள் நிகழ காமம் சேர்ந்த காதல் தானே தேவை செய்வேன் நானும் செல்ல சேவை தொட்டுவிடு நீ உனக்குள்ளே முட்டுவிடும் தீ விட்டுவிடு நீ என்னை தொட்டால் சுட்டுவிடும் தீ கண்ணிமைகள் சொருகட்டும் கால் விரல்கள் இருகட்டும் தேங்கி நின்ற வெப்பம் தான் தேகம் எங்கும் பரவட்டும் ஏதோ வேதனை ஏன் எனக்குள் சோதனை போதும் உன் துணை மெல்ல உடைப்பாய் நீ என்னை அசையும் சிலையே தலையணைகள் தாங்காதோ கழுவும் உடலை கைகள் சேர்த்து கையில் வேறு தேயும் ஆடை ஈரமுந்தன் மூச்சு காயும் தொட்டுவிடு நீ உனக்குள்ளே முட்டுவிடும் தீ தொட்டுவிடு நீ என்னை தொட்டு சுட்டுவிடு நீ ரோஜா பூவின் காம்பு இன்று தேனின் ஈரமா வேண்டும் இந்த வேளை வேலை செய்யும் நேரம்தான் நீதானே என் கண்காட்சி வீணே உன்னாராய்ச்சி. ഞാനും ഈ വീട്ടിലുള്ള എല്ലാ റൂമും നോക്കിയിട്ടുണ്ട് പക്ഷേ ഈ ഒരു റൂം മാത്രം പൂട്ടിട്ട് സീൽ വെച്ചിട്ടുണ്ട് ഇതിൽ എന്തോ ഒരു രഹസ്യമുണ്ട് ഇതാ ഞാൻ കണ്ടുപിടിക്കാമ വിടാത് அப்பா என் புருஷன் போக்கே சரியில்லை அவர் ஹரிச்சந்திரனா இல்ல நரிச்சந்திரனான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஒரே குழப்பமா இருக்கு മനസ്സ് ശരിയില്ല മോളെ ഒന്നും പേടിക്കണ്ട പക്കത്തെ സ്ട്രീറ്റിൽ ഒരു വലിയ മനോതത്വ ഡോക്ടർ ഉണ്ട് ഈ ഏരിയയിലുള്ള എല്ലാ ആൾക്കാർക്കും നല്ല അഭിപ്രായമാണ് നമുക്ക് അവിടെ പോകാം ഉൻ പ്രശ്നം എല്ലാം പീസ് ആയിരും சரி வாங்கப்பா இப்ப போய் பார்க்கலாம். ஹலோ ஹலோ நாகராஜ் குருக்கள் இருக்காருங்களா? இது குருக்கள் வீடு இல்லைங்க, ராங் நம்பர். இது 22338899 தானுங்க? ஆமா.
இதே நம்பர்ல அவர்கிட்ட நான் பல தடவை பேசிருக்கேனே. நீங்க கேக்குற நம்பர் கரெக்ட் தான், ஆனா ஆள் தான் தப்பு. நம்பர் கரெக்ட்னா நான் கேக்குற ஆளும் கரெக்ட் தானே. நீங்க தப்பான ஆள் மாதிரி தெரியுது. நீங்க என்ன குருக்களுக்கு செட்டப்பா? ஓய், செட்டப்பா செருப்பு பிஞ்சிரும். கோவப்படாதம்மா, நானும் செட்டப்பா மெயின்டைன் பண்றவன் தான். குருக்கள் என்ன கொடுக்குறாரோ அதை விட அதிகமாவே கொடுக்குறேன். ஓகேவா? டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா, வச்சுக்கிறேன். டேய், வெயிடா போன. ராங் நம்பர் தானே ഈ போன்ல வரணுண்டு. இந்த போனையும் என்னால புரிஞ்சுக்க முடியலப்பா. நீ கவலைப்படாத மோளே, ഈ பிரச்சனையை நம்ம டாக்டர் கிட்ட தானே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வாங்க. நெக்ஸ்ட். டேய், அங்க பாரு யார் வரானே. ஐயோ, இவங்க எங்க இங்க வராங்க? டேய், என்ன பண்றது? டேய், இத பேச சமாளிடா. ஹலோ, 10 லட்சமா? 1 கோடி கொடுத்தாலும் சரி, வெளிநாட்டுக்காரங்கள நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன். என்னுடைய லட்சியமே தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் தான் வைத்தியம் பார்ப்பேன். சாரி ஐ அம் பிஸி. உட்காருங்க. സാറേ, சொல்லுங்க. എനിക്ക് ഒരു സംശയമാണ്. என்ன? നിങ്ങളെ 2 ആൾക്കാരിലെ யாராണ് സത്യമായിട്ട് ഡോക്ടർ? நாங்க 2 பேரும் டாக்டர்ஸ் தான். എങ്ങനെ? சங்கர் கணேஷ் இல்லையா? விஸ்வநாத ராமூர்த்தி இல்லையா? லாரன் ஹாரி இல்லையா? கிருஷ்ணன் பஞ்சு இல்லையா? ஏன் சங்கர் மகாதேவன் இல்லையா? அது மாதிரி சங்கர் மகாதேவன் ஒரு ஆள் இல்ல. ஐயோ, சங்கர் மகன் மகாதேவன் அவன் அப்பன். சங்கர் பாடுவான், மகாதேவன் பணம் வாங்குவான். ஓ, அங்கனையானில்ல. ஆமையா. என் புருஷன் நடத்தையில கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அத பத்தி உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அதே உங்க புருஷனை பத்தி எங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்களா? உங்க புருஷனுக்கு நாங்க என்ன அண்ணனா தம்பியா? we are doctors. புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன இது, பொண்டாட்டின்னு இருந்தா புருஷன் மேல சந்தேகம் வரத்தான் செய்யும். டாக்டர், இவங்களுக்கு வாயா வாயா கொயா கொயா. என்ன பய பய கொய கொய? அதாவது அந்த வியாதி வந்த பொண்ணுங்களுக்கு எந்த ஆம்பளை பார்த்தாலும் தான் புருஷனை பாக்குற மாதிரியே இருக்கும். அந்த வியாதி வந்தவங்க தான் வாயா வாயா கொயா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சைக்காலஜிஸ்ட் தானே? அப்படி கூட வச்சுக்கலாமே. அப்படி என்னங்க உங்க புருஷன் நீங்க சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாரு? அது வந்து ப்ராப்ளம் உங்களுக்கு தானே. இது எதுக்கு கூட்டுனீங்க? எங்க அப்பா. ஓ, அப்பன். என்ன வியாதின்னு தெரிஞ்சு போச்சு. நான் எங்களை தனியா செக் பண்ணோம். நீ வெளியே போ. സോറി ഡോക്ടർ, എനിക്ക് ഡോക്ടറിന്റെ മേലെ വിശ്വാസം കുറവാണ്. നിങ്ങൾ എന്ത് ടെസ്റ്റ് വേണമെങ്കിലും ചെയ്തോ, എന്റെ കണ്ണു മുമ്പിൽ ചെയ്തോ. உங்க முன்னாடியே செய்யறோம். இத பாருங்க, நீங்க உங்க புருஷன் மேல அன்பா இருந்தாதான் அவரு உங்க மேல அன்பா இருப்பாரு. அதை விட்டு தேவையில்லாம அப்ப கூட சுத்திக்கிட்டு தெரிஞ்சா குடும்பத்தில் குழப்பம் வரும். ஏன்பா, இது என் புருஷன் குரல் மாதிரியே இல்ல? உங்களுக்கு மன பிராந்தி இருக்கு. ஒரு குவார்டர். அதனால தான் அடுத்தவங்க பேசுறதெல்லாம் உங்க புருஷன் பேசுற மாதிரியே இருக்கு. இதுல கூட ஒரு கிக் இருக்கு. உங்க குரல் கூட என் வீட்டுக்காரோட அண்ணன் குரல் மாதிரியே இருக்கு. എനിക്കും ഇവിടെ വന്നത് മുതൽ അങ്ങനെ ഒരു സന്ദേഹം ഉണ്ട്. என்ன? உங்களை பார்த்தா என் மருமகனுக்கு வயசானால் உங்களை போல തന്നെ ഉണ്ടാകും. எனக்கு உங்களை பார்த்தா அப்படி தெரியுமா இருக்கு? செத்து போன என் மாமனாரு சுடுகாட்டுல இருந்து பணமா எந்திரிச்சு வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அப்போ இவ சின்ன வயசா இருந்தா உங்க மாப்பிள்ளை மாதிரி இருந்திருப்பான்னு சொல்ல வரீங்க அதானே? அது ஓ மன பிராணம். அவன் வேற, நான் வேற. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, நீங்க போகலாம். டாக்டர், எனக்கு இனியும் ஒரு சந்தேகம் உண்டு. என்ன? எந்த மாப்பிள்ளை நின்னாலே உட்கார்ந்துட்டு இருக்கிற உயரம் തന്നെ காணும். உங்களுக்கு எவ்வளவு? எந்திரிச்சே காட்டுறேன், பாத்துக்கங்க. എന്താണ് எந்திரிச்சு சொன்னா கிளம்புறாரு? பாத்தீங்களா எவ்வளவுன்னு? മോളെ, നമ്മുടെ മാപ്പിളയ്ക്ക് ഇவ்வளவு പെരുസില്ല. കാല് കുറച്ചു പൊക്കം കൂടുതലാണ് ആള്. உங்களுக்கு சீக்கிரமா தானே வர சொன்னேன். இவ்வளவு நேரமா எங்க போனீங்க? எதுக்கு அவசரமா வர சொன்னேன்? கொள்ளடிக்குதா? கொள்ளையடிக்குவா? பேங்க்ல கொள்ளையடிக்கிறோட உழைஞ்சிட்டே. பேங்க்ல இல்ல, எங்க டாடி கிட்ட. அதுதான் டூப்ளிகேட் பீரோ சாவி போட்டு கொடுத்தேன். அதுக்குள்ள பீரோவே காலி பண்ணிட்டியா? என்கிட்ட டூப்ளிகேட் சாவி இருக்குன்னு தெரிஞ்சு பாப்பா பீரோக்குள்ள பணமே வைக்கிறது இல்ல. சரி, விஷயத்தை சொல்லு. இப்ப கொள்ளையடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தலைப்புற செலவு? இப்ப செலவழிக்கிறதுக்காக இல்ல, ஏற்கனவே வாங்கின கடனை கொடுக்கணும். கடனை வாங்கி ஊதார்த்தமா செலவு பண்ணிட்டு இருக்கியா? எவ்வளவு கடன் இருக்கு? வட்டியோட சேர்த்து 25,000 இருக்கு. கந்து வட்டி கொடுத்தவன் பயங்கர நெருக்கடி பண்றான். எங்க டாடி இப்போ 50,000 ரூபாய் பணத்தை டிராப் பண்ணி பிரீஃப் கேஸ்ல எடுத்துட்டு வராரு. அத நீங்க அடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆளுக்கு பாதி பாதி பங்கு போட்டுக்கலாம். ஆளுக்கு பாதி பாதியா? பப்ளிக் கிட்ட மாட்டின டின்னு கட்டிடுவாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா வர டைம் ஆச்சு, சீக்கிரம் துணியை கட்டுங்க. துணியை கட்டுறதா? ஐயோ, நான் அத சொல்லல. இத கட்டு உங்க மூஞ்சில அத சொல்லு. என்னம்மா ஏதோ பிளான் இருக்க மாதிரி இருக்கு? டாடி, பணம்லாம் டிராப் பண்ணிட்டீங்களா? பொட்டி கொடுங்க டாடி, நான் தூக்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். இந்த கார் வரைக்கும் தூக்கிட்டு வரேன்னா நம்ப மாட்டீங்களா? நம்பவே மாட்டேன். பெத்த பொண்ணு நம்பலன்னா வேற யார டாடி நம்புவீங்க? ப்ளீஸ் டாடி. இதுக்கெல்லாமா இதுல நிறைய பணம் இருக்குமா? ப்ளீஸ் டாடி, கொடுங்க டாடி. ரொம்ப கெட்டு போய் கிடக்குதுமா.
குட்டி ஜாக்கிரதை. பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வா. ஐயோ பெட்டி 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 திருடன். என்னாச்சு? அந்த திருட உங்ககிட்ட இருந்து என்னத்தை மேடம் திருடிட்டு போறான்? என்கிட்ட இருந்து ஏதோ திருடிட்டு போல. அதோ பின்னாடி ஓடுறாரு. அவர்கிட்ட இருந்தா பெட்டியை திருடிட்டு போறான். சொன்னா கேட்டாடா பொட்டி குடுத்துட்டு போறானே. அந்த ஆள் பெட்டியா? நான் உங்க பெட்டிங்களா அலையில அடிச்சுட்டு ஓடி வந்தேன். ஏன் அவர் பெட்டினா பிரிச்சு கொடுக்க மாட்டீங்களா? உங்க பெட்டியா இருந்தா பிடிச்சு கொடுத்து நான் பேர் வாங்கலாம் நினைச்சேன். அது வேஸ்ட். யாரு? நாதான் பெரிஸ் வந்துக்க பெரிஸ். நீங்களா? கதவு பூட்டி இருந்ததை எப்படி வந்தீங்க? அம்மா, இந்தியாவுல இருக்கிற எல்லா பூட்டுக்கும் என்கிட்ட சாவி இருக்குமா? கதவை தர. உள்ள வரட்டுமா? நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். பேசாம சொல்லாம கொள்ளாம உள்ள பூந்துக்கலாம். சரி, எப்படி இங்க வரதான செய்ய போறா? நீங்க ஏன் இங்க வந்தீங்க? ஒரு போன் பண்ணிருந்தா நீங்க இருக்கிற இடத்துக்கு நானே வந்திருப்பேன்ல. ஆமா, அப்பா வெளியில உட்கார்ந்துட்டு இருந்தாரு, உங்களை பார்த்தாரா? நான் எங்க வாசல் வெளியே வந்தேன்? அப்போ 50 லட்சம் பணத்தை போய் 50,000 உங்ககிட்ட போய் சொல்லிருக்கான். இதுக்கு வர அப்பா இத ஊ முன்னாடி திறக்கணும்ன்றதுக்காக தான் இங்க எடுத்து வந்தேன். ஐயோ சீக்கிரம் தரங்களே, இது திறந்தாதான் என் பிரச்சனையே தீரும். முதல்ல அதை மூடு, அப்புறமா திறக்கிறேன். சீக்கிரம் தரங்களே. ஆமா, நீங்க தான் திருடன் கண்ணுல விரல விட்டு ஆட்ட ஆளாச்சே. அந்த பணத்தை எல்லாம் உங்க பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்தீங்க. அப்ப அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? இந்நேரம் அந்த திருட பொட்டியை திறந்து பார்த்திருப்பான். என்னங்க இது? ஏய், உங்க அப்பா பக்கா ப்ராடடி. செங்கல வச்சு உள்ள ஏமாத்திட்டான். வெயிட் ஜாஸ்தியா இருக்கும்போது நினைச்சேன் நானு. இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது? இந்த செங்கல் படி. இது எனக்கு. ரெண்டு பேரும் அடிப்போம். நான் நம்பூத்திரை எடுத்து பாருங்க. பார்த்தா மிகப்பெரிய நம்பூதிரியா இருப்பார். கொக்கரக்கோ குமாங்கோ வா. டேய், நம்ம இருக்கிற இடத்த இன்ஸ்பெக்டர் கரெக்டா மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சு வந்துட்டான். இப்ப என்ன பண்ண போறோம்? ஒண்ணு செய்யுமா, விபூதி எடுத்து கண்ணில் எடுத்து வச்சுட்டு எஸ்கேப் ஓடிடலாமா? ஐடியா. நமஸ்காரம். உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. கண்டுபிடிக்கல. கதகளி மூமெண்ட்ட கச்சிதமா பண்றீங்களே, நீங்க கதகளி ஸ்பெஷலிஸ்டா? கதகளியில இருந்து களி வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் அத்துபிடிங்க. டேய், களி ஜெயில்ல போடுறா, உஷாரா பேசு. பாக்குற பார்வையை பாரு, மோசமான நம்பூதிரியா இருப்பான் போல இருக்கே. டேய் சின்னசாமி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு தான்டா இவ. அவளுக்கே என்ன அடையாளம் தெரியலடா. மலையாள கலவையே இல்லாம தமிழை இவ்வளவு சுத்தமா பேசுறீங்களே, ஆச்சரியமா இருக்கே. எங்களுக்கு பல பாஷை தெரியும். எங்களை பார்க்க வரவங்களுக்கு எந்த பாஷை தெரியுமோ அதுலதான் பேசுவோம். என்ன சொல்றது? வந்த வச்சு சொல்லுங்க. என் பொண்ணுக்கு 4-5 இடத்துல மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கோம். எந்த மாப்பிள்ளை பொருத்தமா இருக்குங்கிறத என் பொண்ணு முகத்தை கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்களேன். நீ லவ் பண்ண பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுக்கு உங்ககிட்ட கேக்குறான். இப்ப பரவடிக்க. ஓம் சுக்லாம்பரதம் மிடாம்பரம் சிப்லாம்பரதம். நல்லா உருட்டு. ஓ ஜெமினி, சேது ஏய் குத்து. கண்கள் கைது செய்ய. உங்க பெண்ணின் பெயர் பிரியங்கா. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க, கரெக்ட்டுங்க. பகவதியாச்சே. உங்க பொண்ணுக்கு வரப்போற மாப்பிள்ளையினுடைய பெயரின் முதல் எழுத்து கோவில் சாமி அருளு. பே கடைசி எழுத்து மீ, அதாவது பே மீ. என்ன ஜெயிலுக்கு போறது காசப்படியா? நீயே உன் வாயால மாட்டிக்காத. அவனுக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லடா. ஓ மச்சான் இல்ல,
பே மீ பெப்பே காமி. இப்படி யாரும் பேர் வைக்க மாட்டாங்களே, ரொம்ப குழப்பமா இருக்குதே. ஆனா ரொம்ப நல்லவன். ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் திருடமா இருப்பான். அவன் தான் உங்க பொண்ணு கரெக்டான மாப்பிள்ள. இவங்க 2 பேரும் ஏற்கனவே பழகிருப்பாங்களே, பட்டி சொல்லுதே. உங்க பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் நடக்கிறதுக்கு இது நல்ல நேரமா கெட்ட நேரமாங்கறத இப்ப கோலி விளையாண்டு சொல்லிடுறேன். 3 என்ற வரைக்கும் டைட்டா கண்ண முடுங்க. 1 இடிக்காத, 2 தள்ளுங்கள பாவி. இப்பதான் தொடர்ந்து இப்ப கணத்தரங்க. இப்ப நல்ல நேரம் தான், போங்க. சுவாமி, எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. உனக்கு என்ன அப்ளிகேஷன்? சின்னசாமி பெரியசாமி அவங்க 2 பேரும் ரொம்ப நாளா என் கையில மாட்டாம டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என் கையில மாட்டுவாங்களா? என் முகத்தை பார்த்து சொல்லுவீங்களா? ஏண்டா எங்களை பிடிக்க எங்ககிட்ட ஐடியா கேக்குறியா? கிடைக்கவே மாட்டாங்க. இனிமேலும் அவங்க உங்களை தண்ணி குடிக்க வைப்பாங்க. அவங்க கிடைக்க வேற வழியே இல்லையா? கிடைச்சா உங்க அதிர்ஷ்டம். அவங்களை நான் பிடிச்சே தீருவேன். என்னப்பா திடீர்னு ஊருக்கு புறப்படுறீங்க? கின்னஸ் ரெக்கார்டு செய்யாம வேண்டி கும்பகோணம் போகியானு 30 நாள். கின்னஸ் சாதனை செய்யறதுக்கு நீங்க ஸ்டேட்ஸ்க்குள்ள போனோம், ஏன் கும்பகோணத்துக்கு போறீங்க? எனக்கு டெலிகிராம் கும்பகோணத்துல இருந்தாலும் வந்தது. சில சமயம் யான் அங்கிருந்து ஸ்டேட்ஸ் போயாலும் போகும். நானும் உங்க கூட வரேன்ப்பா. என் புருஷனை என்னால தனியா சமாளிக்க முடியாது. மோளே, அச்சன் எப்பவும் தண்ட கூட இருக்க முடியாது. நீதான் உன் புருஷனை கொஞ்சம் பக்குவமாய் சமாளிக்கணும். அச்சன் எனக்குன்னு சில லட்சியங்கள் உண்டല്ലോ. பின்ன என்னப்பா? மாப்பிள்ள சம்பாதிக்கிற எல்லா பைசையும் ஊர்க்காரருக்கு தானமாயிட்டு கொடுக்கணும். கடைசியில நினைக்கும் என்ற குடும்பத்துக்கும் ஒரு பைசா இல்லாது போகும். கேட்டோ மோளை, நான் புறப்பட்டேன். எனக்கு பஸ்னு சமயாயி. ஹலோ, எந்தா பின்னே ராங் நம்பரோ? ஆமா. ஒரு போன் கூட என்ன கேட்டோ என் புருஷனை கேட்டோ வரதே இல்ல. ராங் கோல் வராமேடி வீட்டுல ஒரு போன். போன் வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். போன் எனக்கு கழட்டி கொடு மோளே. நான் போகுன வழியில குப்பை தொட்டில போட்டுட்டு போலாம். இத குப்பை தொட்டில போட்டாலும் அவர் மறுபடியும் கொண்டாந்து இதை இங்கே வைப்பாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். மோளே, எந்த அது? ஏண்டி போனை போட்டு உடைச்சேன்? ஆமாங்க, நான் அப்படிதான் போட்டு உடைப்பேன். நமக்கு என்ன ஒரு போன் கால் கூட வரது இல்லைங்க. நாகராஜ குருக்கள் இருக்காரா, நம்பூதிரி இருக்காரா, டாக்டர் இருக்காரான்னு வரது எல்லாமே ராங் கால் தான். இந்த சிக்கலை நம்ம யோசிக்கவே இல்லையே. டெலிபோன் உடைச்சது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். நீங்க செல்போன்ல பேசிக்கிட்டா மாப்பிள்ளை எந்த ஆலோசிக்கிறது? ராங் கோல் அட்டன் செய்யான ஒரு போன் அவசியமோ இல்லே. இதுதான் ഞാൻ എന്റെ മോൾ എടുത്ത് പറഞ്ഞത്. അപ്പൊ ഞാൻ കിന്നസ് റെക്കോർഡ് ചെയ്യാൻ പോട്ടെ മോളെ. ഓർമ്മയുണ്ടല്ലോ? അപ്പൊ ഞാൻ പോട്ടെ. சரிப்பா. மாப்பிள்ளை வரട്ടെ. கின்னஸ் சக்சஸ். கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போற? கும்பகோணத்துல ஏன் ஆள் தான் உன்னை கூட்டு போறான். அவன் தான் உன்னை ரெக்கார்ட் பண்ண போறான். 1 மாசத்துக்கு கண்டினியூஸா கடன் வச்சா 2 மாசத்துக்கு ஹாஸ்பிடல் அட்மிட், 3 மாசத்துக்கு உன் தொல்லையே கிடையாது. இதுதான் உனக்கு கின்னஸ் ரெக்கார்டு. அப்பா டயர்ட் ஆயிட்டேன்ப்பா, என்னால முடியல. அப்பா ஏண்டி அதுக்குள்ள நிறுத்திட்ட? கண்டினியூஸா 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னா நீ 10 நிமிஷத்துல டயர்ட் ஆயிட்ட. அப்பப்பா இதுக்கு மேல என்னால முடியாது. வேணும்னா நான் உட்கார்ந்துட்டு செய்றேன். உட்கார்ந்து செஞ்சா உடம்பு குண்டாயிடும்டி. அடச்சி எந்திரி, சரியான சோம்பேறியா இருக்கியே. என்னம்மா எக்ஸசைஸ்லாம் ஒழுங்கா நடக்குதா? எங்க ஒழுங்கா செய்றா, டயர்டா இருக்குன்னு சொல்றா. அவ எதத்தான் சரியா செய்வா. ஓகே டி, பை, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பை. ஏமா, யாரோ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னல, அவனை வர சொல்ல, கொஞ்சம் பார்க்கணும். இப்போ எதுக்கு நீ திடீர்னு அவர் வர சொல்ற? ஏன்னா அந்த சின்னசாமி பெரியசாமி மாதிரி ஃப்ராட் பசங்களா இருக்க கூடாது பாரு, அதனால தான் நான் சொல்றேன். அவரை நேர்ல பார்த்து நானே விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன், உடனே அவரை வர சொல்ல, நான் பார்க்கணும். நீ கூப்பிட்டவனே ஓடி வரதுக்கு அவர் என்ன சாதாரண மனுஷனா? பயங்கர பிஸி மேன். இந்நேரம் அவர் எங்க இருக்காரோ, எப்படி இருக்காரோ? சீசாவா மாத்திக்கொடு மச்சே மப்பா, சீராக ஊத்திக்கொடு. எப்படாடே சீசனே வந்தாலும் அவனுக்கு ஊத்திக்கொடு.
வந்துட்ட மாமே. பாட்டு பொறக்குது பச்சை தண்ணி கொதிக்குது பக்கத்துல பாமா வேட்டு வெடிக்குது வெட்ட வெட்ட முளைக்குது கட்டிக்கிட்டு முட்டிக்கிடலாமா பச்சை கிளி பறந்துருச்சு கத்தக்களி நடந்துருச்சு மச்ச கிளி கரைச்சிருச்சு வச்சுக்கணி கலந்துருச்சு வசமான ஆளு நானடி ரசமாக பாய போடடி. பாட்டு பொறக்குது பச்சை தண்ணி கொதிக்குது பக்கத்துல பாமா வெட்டு வெடிக்குது வெட்ட வெட்ட முளைக்குது கட்டிக்கிட்டு முட்டிக்கிடலாமா. நாதியும் இல்ல இத கேட்க நாதியும் இல்ல சீட்டு போட்டவன் வீட்டை மாத்துறான் பாட்டு பாடினா சொல்ல அந்த பாட்டு பாடினா சொல்ல பெண்ண வயசுல தட என்ன முடிஞ்சத அறிஞ்சத கூறு நீ தெரிஞ்சத புரிஞ்சத மீறு நாதினா சொல்ல ஆதினா சொல்ல அதடே இது போல யாரும் இல்லை. பாட்டு பொறக்குது பச்சை தண்ணி கொதிக்குது பக்கத்துல பாமா வெட்டு வெடிக்குது வெட்ட வெட்ட முளைக்குது கட்டிக்கிட்டு முட்டிக்கிடலாமா. நூலு அலையடிக்கும் மனசுக்குள்ள நீ நினைச்சதெல்லாம் தூளு தூளு பரவலக்குது கால விட்டாத நீ நூலு அலையடிக்கும் மனசுக்குள்ள நீ நினைச்சதெல்லாம் தூளு தூளு. ஊத்துக்குழியில பெண்ணை இருக்குது வாங்கி வரவா சொல்லு நான் வாங்கி வரவா சொல்லு. சாத்துக்குடியில என்ன இருக்குது உரிச்சு தரவா சில்லு நான் உரிச்சு தரவா சில்லு. அவுடையில நடையில கடைசியில் தடையில அடிக்குது பொண்ணு நடிக்குது நின்னு போதைய போடு பாதைய தேடு புதுசா அழகாகும் இந்த நாடு. பாட்டு பொறக்குது பச்சை தண்ணி கொதிக்குது பக்கத்துல பாமா வெட்டு வெடிக்குது வெட்ட வெட்ட முளைக்குது கட்டிக்கிட்டு முட்டிக்கிடலாமா. மாட்டினீங்களாடா இன்னைக்கு நீங்க என் கையில இருந்து தப்பவே முடியாது. எங்களை மன்னிச்சிருங்க சார். டேய் கால் விடுறா. ஐயோ காலை வாரிட்டானுங்களே. நீ ஏன் காலை அவங்க கிட்ட கொடுத்த? நான் எங்க காலை கொடுத்தேன், அவனுக்கு தான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி என் காலை வாரி விட்டுட்டானுங்க. அந்த நம்பூதிரி சொன்னது சரியாதான் போச்சு. நீ அவங்கள பிடிக்கவே முடியாது. புடிச்சு காட்டுறேன். இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு வீர தழும்பு. ஆமா, ஒரு எலும்பு கூட பாக்கி இல்ல, எல்லாம் உடைஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. நீ என்னடானா வீர தழும்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இனிமேலாவது அவங்கள கண்ட ஒதுங்கி போ. என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். உன் உடம்புல ஏது ரத்தம்? உனக்கு ஏறிட்டு இருக்கிறதே இன்னொருத்தரோட ரத்தம். என்னடா இந்த வண்டியை காரணம் தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள இங்க வந்து நிக்குது. ஒருவேளை திருட்டு உனக்கு வண்டி பிடிக்கலையோ? பிரியமான நண்பருக்கு அடிங் இன்னும் 1ஆம் கிளாஸ் 1ஆ படிச்ச மாதிரி எழுதிருக்கான். என் மனைவிக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் உங்கள் வண்டியை உங்கள் அனுமதியின்றி ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்று விட்டேன். உங்கள் வண்டியை உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன். இருந்தாலும் தப்பு செய்த குற்ற உணர்வு உறுத்துவதால்
நாங்கள் செல்வதாக இருந்த 5 சினிமா டிக்கெட்டை இத்துடன் வைத்துள்ளேன். நீங்கள் குடும்பத்துடன் சென்று சந்தோஷமாக பார்க்கவும். படத்தின் பெயர் திருடா திருடி. இப்படிக்கு உங்கள் 6 நண்பன். ஏண்டா நானே திருடேன், என்கிட்டயே திருட்டு வேலையை காட்டுறியா? நாங்க குடும்பத்தோட சினிமாவுக்கு போயிருவோமா? இவர் நோவாம வந்து வீட்டுல இருக்கிறதான் தட்டிட்டு போயிடுவாராம். வாடி பா சுந்தரி, சுந்தரி. என்னங்க கூப்பிட்டீங்களா? உள்ள போய் பேசிக்கலாம். ஒரு த்ரில்லிங்கான மேட்டர். ஒரு விஐபி வர போறாரு. யாரு இந்த விஐபி? வாடி உள்ள போய். யாருங்க? அட சொல்லுங்க, ஏன் இப்படி எடுத்துட்டு போறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் கதவு சாத்துறீங்க? விஐபி வராருல. அந்த விஐபி பூட்டின வீட்டுக்குள்ள மட்டும் தான் வருவாரு. நீ போ போ. டிவி சுட்டியை காணோம். நம்ம பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இங்க ஒரு ஒரிஜினல் திருட வரப்போறது தெரியாம அங்க திருடா திருடி படம் பார்க்கறது குடுத்துற போயிட்டாங்க போல இருக்கு. ஆனா மெயின் சீனே இங்கதான். இந்த கதவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் கரெக்ட். நான் வந்துட்டேன் செல்லாம். இந்த ப்ராஜெக்டோட நம்ம செட்டில்டு. ஆஹா, நாம நடத்தோட ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கும் போல இருக்கே. இதுக்கு டெம்பிள் டவர் பத்தாது. பிஸ்கட் பார்ட்டியாச்சே. சின்ன சின்ன திருட்டு தானே பண்ணுவான். ஹலோ, சுந்தரா டிராவல்ஸா? அதான் நான் தான் பேசுறேன். ஏற்கனவே ஒரு டெம்போ டிராவல் புக் பண்ணிருந்தல, அது இப்ப கேன்சல். இல்ல 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 2 கண்டெய்னர் அனுப்புங்க. 2 கண்டெய்னரா? விட்டா டைட்டானிக் கப்பல் வச்சு வீட்டையே தள்ளிட்டு போயிடும் இருக்கு. கூட 10 ஆளுங்க சேர்த்து அனுப்புங்க. பேட்டா கன்சல் கால் பண்ணிடலாம் சார். ஆமா சார், வச்சுங்க சார், வச்சு சார். ஓகே. சோஃபா டேப் ரிகார்டர் கொஞ்சம் சேர்த்துக்க ராசா. ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்து இந்த ஆட்டம் போடுறான். நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்களா? நல்லாதான் ஆடுறான். ஆனா அவனோட கடைசி ஆட்டம் இதான். அப்பா அவன் ஸ்பீட்ல நம்ம ஆட முடியாதப்பா. ரொம்ப டயர்டா இருக்கு. ஆஹா, டேபிள்ல சாப்பாடு ரெடியா இருக்கு போல இருக்கே. கண்டெய்னர் வரதுக்கு இன்னும் 1 hour ஆகும். அதுக்குள்ள சாப்பிட்டு தெம்பாயிடலாம். அப்பா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஒரு வெட்டு வெட்ட வேண்டியதுதான். சாப்பாடா இது? சாம்பார்ல சொன்னே கிடையாது. எனக்கு மட்டும் இப்படி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சா தூக்கி போட்டு 4 மீதி 4 சாத்து. பாவி கொள்ளையில போறவனே. இந்த வீட்டு ஆம்பளை எப்படி சைத்தியானு தெரியலையே. பெரிய திறமசாலி தான் போல இருக்கு. என் புருஷனையும் சாப்பாட்டை குறை சொன்னதில்ல, போட்டதை தின்னுட்டு கிடக்குறாரு. துருட வந்த நாய், நீயே சாப்பாட்டை குறை சொல்றியா? அவனுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு எல்லாம் போச்சு. இருங்க, அவனை பொழந்துடுறேன். இதெல்லாம் பாப்போம். யாரு? நம்பூதிரி இருக்காரா? அப்படி யாரும் இங்க இல்லையே. அப்படின்னு உங்களை சொல்ல சொன்னாரா? அவன் குறி சொல்லிதான் என் குடும்பமே குட்டிச்சவரா போச்சு. அவன் மட்டும் என் கையில மாட்டினா உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். எவனும் வரா, சம்பந்தம் இல்லாம திட்டிட்டு போறான். எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. என்ன தினம் பொண்டாட்டியை சமாளிக்கிற வேலையே பெரிய வேலையா இருக்கு. எங்க வேலை பாக்குறது? இங்க எங்க இருந்துட்டி வர? உங்க கேப் மாதிரி வேலையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் முன்னாடியே ரெடி ஆகி நான் இங்க வந்து நின்னுட்டேன். மரியாதையா என்னையும் உங்க ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போங்க. இந்த பாரு, நான் இப்ப ஆபீஸ்க்கு போல, போகும்போது கூட்டு போறேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீங்க எங்க போனாலும் நானும் வருவேன். எங்க சுத்திட்டு போனாலும் ஆபீஸ்க்கு போவீங்கல்ல? அது சந்தேகம் தான்.
இந்த பாரு ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறேன். எல்லா இடத்துக்கும் உன்னை கூட்டு போக முடியுமா? நீ இப்ப வீட்டுக்கு போ, நான் வந்து கூட்டு போறேன். முடியவே முடியாது. நான் உங்க பொண்டாட்டி தானே, கூடவே வந்தா தப்பு என்ன இருக்கு? சரி வா போலாம். ஏங்க நடந்தா போறோம்? அடுத்த தெருல இருக்க ஆபீஸுக்கு ஆட்டோல போவாங்க. என்னடா அடுத்த தெருவுல இருக்கா? ஏங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா தினம் வந்திருப்பேன்ல. நான் வந்திருப்பேன்ல. நான் ஏங்க உங்களை நோக்கடிக்க போறேன்? ஆபீஸ்ல யார் யார் வேலை செய்யறாங்க, குறிப்பா அரையும் குறையுமா எவ்வளவு ட்ரெஸ் போட்டுட்டு வேலை செய்யறாளா, இதெல்லாம் கொஞ்சம் மைன்யூட்டா பாப்பேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நடு தெருவுல விட்டுட்டு போயிட்டாரு. நைட்டுக்கு வரட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரி. ஏண்டி லைட்ட போட்டு போட்டு அணைக்கிறேன்? போடுறதா அணைக்கிறதான்னு தெரியல, அதான். அணைக்கிறது போடுறதெல்லாம் என்ன கேட்கணும், அதுக்கு ஏன் பல்புல கை வைக்கிற? அது சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு பத்திட்டு வருது. ஏங்க உங்களை நம்பி தானே நான் உங்க கூட வந்தேன். என்ன நடு தெருவுல விட்டுட்டு போயிட்டீங்க. வீடு பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நடந்தே வந்துட்டேன். இதே தெரியாத இடமா இருந்தா என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? வீடு பக்கத்துல தானே இருந்துச்சு, அதான் விட்டு போனேன். அதான் ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு கேக்குறேன். இப்படி கேள், தெளிவா சொல்றேன். அன்னைக்கு உங்க கூட பேசிட்டு போய்கிட்டே இருந்தேன்னா ரோட்ல பார்த்தா ஒரு ட்ரைனேஜ் ஓபனா இருந்தது. அந்த டிச்சில உங்ககிட்ட பேசிக்கிட்டே டொச்சுன்னு விழுந்துட்டேன். நான் கத்துறேன், நீ கண்டுக்காமையா போயிட்டேன். உன் மேல எனக்கு அந்த கோவம் வேற. நல்ல வேலை இந்த ட்ரைனேஜ்ல தண்ணி இல்ல, அதனால தப்பிச்சேன். இந்த கதையில என்ன நம்ப சொல்றீங்களா? அது உன் இஷ்டம். உனக்காக என்ன ரோட்டி ட்ரைனேஜ்ல உழுந்து காட்ட முடியாது. நீங்க எப்படிதான் இந்த மாதிரி ஃப்ராட மாறிட்டீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. உண்மையை மட்டும் தான் பேசுறீங்கன்னு நான் உங்க மேல ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப உங்க போக்கே மாறி போச்சு. நீங்க பேசுறது எல்லாமே போய் போய் போய். எதுக்கு இப்படி டென்ஷன் வர? சரியாரு. வேணும்னா ஒரு தடவை அந்த டாக்டர் பஞ்சபூத் போய் பாத்துவேன். பஞ்சபூதத்தையா? வேணாம் வேணாம், அவரும் உங்களை மாதிரியே தான் முழிக்கிறாரு. எனக்கு அவர் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். என்னது உண்மை தெரிஞ்சாகணுமா? இதுனா வீடா போலீஸ் ஸ்டேஷனா? இப்படி அடம் பிடிக்கிற? நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க சொல்லலன்னா நானே தெரிஞ்சுப்பேன். நீயே தெரிஞ்சுக்கியா? எப்படி? இந்த வீட்ல பூட்டு போட்டு சீல் வச்சிருக்கல ஒரு ரூம், அதை உடைச்சா எல்லா உண்மையும் தெரியும். நேரங்கால வரட்டும், நானே திறந்து காட்டுறேன். அது வரைக்கும் என்னால பொறுக்க முடியாது. பொறுக்க முடியாதா? இருடி. ஹலோ, நான் பெரியசாமி பேசுறேன். நான் சொன்ன இடத்துல தானே நிக்கிறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சரி சரி, அங்கே இருங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த மேட்டரோட வந்துடுறேன். எங்க போயிடாதீங்க. சரி சரி. அந்த பையில என்ன எடுத்துட்டு போறீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா வெளிய போறேன். நான் வந்து சொல்றேனே. என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் இப்ப என்கிட்ட சொல்லிட்டு போங்க. இல்ல அது வந்து என்ன அது வந்து இது வந்து பேசிட்டு இருக்கீங்க? நான் கேக்குறது நான் சொல்ல கேளு. பையில என்ன நான் சொல்ல கேளுமா? நீங்க முழிக்கும் போதே தெரியும் ஏதோ தில்லுமுழு பண்றீங்கன்னு. தில்லுமுழுலாம் இல்லம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இதெல்லாம். எது நல்ல விஷயம்? என் புருஷன் இல்லாத நேரமா பார்த்து இவ்வளவு பணத்தை அடிச்சிட்டு போறது நல்ல விஷயமா உங்களுக்கு? இத பா தப்பா பேசிட்டு இருக்காத. இந்த விஷயம் உன் புருஷனுக்கும் தெரியும். அப்ப அவர் இருக்கும்போது இந்த பணத்தை வந்து எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஏன் யாருமே இல்லாத நேரத்துல திருட மாதிரி வந்து எடுத்துட்டு போறீங்க? நீங்க அவருக்கு துரோகம் பண்றீங்க. நான் உனக்கு துரோகம் பண்றேனா? இது பாரு, நீ உனக்கு 3 மாசமா தான் பொண்டாட்டி. அவன் எனக்கு 30 வருஷமா தம்பி. ஞாபகத்துல வச்சுக்கோ. நீங்க 30 வருஷம் அவர் கூட இருந்துக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் அவர் கூட இருக்க போறது நான் தான். என்ன இங்க பிரச்சனை? உன் பொண்டாட்டி என்ன திருடன்னு சொல்லிட்டாடா? பின்ன இவ்வளவு பணத்தையும் நீங்க இல்லாத நேரத்துல எடுத்துட்டு போறாரு. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா இவர் எஸ்கேப் ஆயிருப்பாரு. பாயமுறி பெரியசாமி, ஏன் இப்படி பண்ண? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி கூடாது? இந்த பிரச்சனையை வராம சமாளிச்சிருப்பல. அப்ப நீயும் உன் பொண்டாட்டி பச்சை கேட்டு என்ன திருடன்னு முடிவு பண்ணிட்டியா? எனக்கு தெரியுதா, என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்டாட்டியால நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பிரிவு வரும்னு எனக்கு தெரியும். ஏய், எதுக்கு நீ ஃபீல் பண்ற? இனிமே என்னடா நடக்கணும்? உன் பொண்டாட்டிக்கு தெரியாம ஊர்க்காரங்கிட்ட இந்த பணத்தை அனுப்புன்னு சொன்னதே நீதானே? இத பாருடா, என்னைக்கு நீயே என்ன சந்தேகப்பட்டியோ இனிமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வரேன். பெரியசாமி இரு. தடுக்காத. நான் சொல்றது கேளு. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அவன் எனக்கு அண்ணன். அவனை போய் திருடன்ற?
நாளைக்கு உன்னை என்ன தேடி உனக்கு எப்படி இருக்கா? நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க. ஏன்னா எனக்கு தெரியாம இந்த படத்தை எடுத்துட்டு போக சொன்னதே நீங்க தானே. எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இன்னும் என்னென்ன நடக்குதோ. இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என் தம்பி மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, ஒரு லைஃப் பார்ட்னர் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அவன் என்னடா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பொன்னாடி பச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான். இனிமே அந்த வீட்டுல என்ன இருக்க சொல்றியா? அவர் பண்ணதுல என்னங்க தப்பு இருக்கு? புருஷன்னா பொண்டாட்டி பேச்சு கேட்டுதான் ஆகணும். நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆனா என் பேச்சு நீங்க கேட்டுதானே ஆகணும். நான் உன் பேச்சை கேட்கறது இருக்கட்டும், எனக்கு நீ எல்லா விஷயத்திலயும் எனக்கு லைஃப் பார்ட்னரா இருப்பியா? இதுல என்னங்க சந்தேகம்? இனிமே உங்களுக்கு எல்லாமே நான் தான். ஆமா, உங்களுக்கு தம்பி இருக்கிற விஷயம் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப அவர் எங்க இருக்காரு? நம்பர் 10 பிள்ளையார் கோயில் தெரு, KK நகர். அவர் பேர் என்ன? நான் சொல்றேன். அவன் சின்னசாமி, இந்த கேடி பெரிய சாமி. சார் கை இரும்பு கைடா. இரும்புடியா? பாத்தியா, நாய் மாதிரி கடிச்சிட்டு போறான். வெறி நாய்க்கு பிறந்த பையன். அவனை போய் லவ் பண்றிய நீ? நம்பர் 10 KK நகர் பிள்ளையார் கோயில் தெரு. அங்கதான் அந்த சின்னசாமி இருக்கானா? அவனை நான் தூக்குவேன். டாக்டர் இருந்தது இவங்க ரெண்டு பேரும் தானா? பெரிய ஃபோர்ஜரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டா எதுவுமே சொல்லாம சமாளிச்சிட்டு இருந்தாங்களா? இந்த மனுஷனை நம்பி என் வாழ்க்கையே போச்சு. பெருசா ஏமாந்துட்டேன். இவரை சும்மா விட மாட்டேன். வீட்டுல யாரும் இல்லையா? சின்னசாமி இருக்காரா? இல்ல. அவர் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அவார்டு கொடுக்கறதுக்கு தான். ஆமா, நீங்க யாரு? அவரோட மனைவி. சின்னசாமி இப்ப எங்க இருக்காரு? அவர் இப்ப சின்னசாமியாவே இல்லங்க. டாக்டர் பஞ்சபுதமா இருக்காரு, நாகராஜ குருக்களா இருக்காரு, நம்பூதிரியா இருக்காரு. அவர் என்ன நல்லா ஏமாத்திட்டாருங்கிறதுக்காகவா நீங்க அவருக்கு அவார்டு கொடுக்க போறீங்க? இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நான் சொன்ன அந்த மிட் நைட் 2 மணில இருந்து 4 மணி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குமே? ஆமா டாக்டர், நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணனாலதான் என் மனைவி கர்ப்பமா இருக்கா. உங்கள மாதிரி ஆளெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த டாக்டர் தொழிலே நான் கையில எடுத்திருக்கேன். டாக்டர், இவ்வளவு விவரமா ட்ரீட்மெண்ட் பண்றீங்களே, நீங்க படிச்சது இந்தியாவில வெளிநாட்டுலயா? அவன் எங்க படிச்சாலும் நான் சொல்றேன். நான் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அவன் படிச்சது இந்தியாவிலயா வெளிநாட்டியா அவனை கக்க போறான். உனக்கு ஜெயிலு. அறிவு கட்ட அண்ணா, இவ்வளவு ஒன்னாலதான் எல்லாம் உன்னால வந்ததா? உன்னாலதான் வந்தது. போடா. போய் போய். எல்லாம் உன்னால வந்ததா? உன்னால வந்ததா?
நேரத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க. எல்லாரையும் தூக்கி உலையில போட்டுருவானுங்க. மோசமான பசங்க. பின்னாடி புத்துச்சு முடியாது. பால் கடல கடையிற மாதிரி கிடையாதீங்க. கால்ல கொஞ்சம் கடந்து விடுறா போது ஐடியா குடு. அன்புக்கு மரியாதை கொடு. எதிரி பின்னாடி நிற்கிறான். வேகமா போடு. ஓடியா ஓடியா சீக்கிரம் ஓடியா தம்பி. ஐயோ தலைவாச்சியே. அப்பாடா தப்பிச்சிட்டோம். ஐயோ வர போட்டு புடிச்சாங்களே தம்பி. ஐயா மாட்டீங்களாடா. எத்தனை நாளா எனக்கு தண்ணி காட்டினீங்க, இப்ப மாட்டீங்களாடா. போலீஸ்காரன்னா அவளை இளக்காரமா போச்சா? பாக்குறதுக்கு தான்டா நான் போலீஸ், ஆனா உண்மையில நான் பொறிக்கிறான். எழுதி வச்சிருக்கேன். அதிகமா பேசாதீங்கடா, இதுக்கு ஒரு கேஸ் போடுவேன். என்ன மட்டும் தான் மாட்டி விட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா பப்ளிக் அத்தனை பேருக்கு நீங்க பிரச்சனையா இருக்கீங்க. போலி டாக்டர், போலி நம்பூதிரி, போலி குருக்கள்னு மாறு வேஷமா போடுறீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சும்மா இருக்கும்னு நினைச்சீங்களா? ஒவ்வொன்னுக்கு செக்ஷன் வாரியா தண்டனை கொடுத்தா 300 வருஷம் ஜெயில இருப்பீங்க தெரியுமா? நாம 300 வருஷம் இருக்கிறது இருக்கட்டும், இது 3 வருஷம் தாங்குமா? 3 நாள் தாங்குறானா பாரு. என்னடா முணங்குறீங்க? ஐயாவை பார்த்தா உங்களுக்கு கோமாளி மாதிரி தெரியுதா? இல்ல லூசு மாதிரி தெரியும். நிறுத்துங்கடா. கான்ஸ்டபிள், இவனுங்களை தலைகீழ கட்டி உழிச்சிடுங்கயா. பணத்தை கொடுத்தா எழுதி வாங்க வேண்டாமா? வாங்கிக்கிறேன். வேலை நடக்கிறத பார்த்தா இன்னும் 1 மாசத்துல ஆஸ்பத்திரி துவங்கிடுவாங்க. அந்த பசங்களுக்கு உண்மையிலேயே நல்ல மனசு, பணத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க, மழை மழை மழைன்னு வேலை நடக்குது. நம்ம ஊரு மென்மேலும் முன்னேறிட்டே இருக்குது. அவ்வளவுதான். அண்ணே அண்ணே, என்னப்பா நம்ம சின்ன சாமியும் பெரிய சாமியும் போலீஸ் பிடிச்சிட்டாங்களாம். நாளைக்கு கோச்சு கொண்டு வராங்களாம். போச்சுடா. டேய், எல்லாம் கிளம்புடா. நிறுத்துமா வேலையை. எல்லாரும் இன்னைக்கு சென்னைக்கு போய் ஆகணும். போடுங்க. ஆர்டர் ஆர்டர். இந்த குற்றத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். பொதுமக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்தை உங்க ஊர் நன்மைக்கு அனுப்புனதா இவங்க சொல்றாங்க. அது உண்மையா? உண்மைதாயா. அந்த பணத்தை வச்சுதான் எங்க ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், பஸ் வர்றதுக்கு ரோடு போடணும், வாட்டர் டேங்க் கட்டணும், இப்ப ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறோம். 50 வருஷமா அரசியல்வாதிகள் செய்து கொடுக்காத அடிப்படை தேவைகள் எல்லாம் ஒரே வருஷத்துல இவங்களால எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஐயா, இவங்க 2 பேரும் காரு, உல்லாச பங்களா, எஸ்டேட்னு அவங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தது இல்லைங்க. அவங்க சம்பாதிச்ச பணம் அத்தனையும் ஊர் மக்களாகிய நாங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். தவறான வழியில சம்பாதிச்ச பணத்தை தான் எங்க ஊரு நன்மைக்காக அனுப்பி வச்சிருக்காங்கிற விஷயமே எங்களுக்கு இப்பதாயா தெரிய வருது. இருந்தாலும் அவங்க பரம்பரை திருட இல்லையா. இவங்க 2 பேரும் ஊர்ல உண்மைகளை பேசி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க தான் இங்க அனுப்பி வச்சோம். ஆனா இங்க போய் பேசியிருக்காங்க. இவங்க 2 பேரும் குழந்தைங்க மாதிரி. நாளைக்கே எங்களால இவங்களை நல்லவங்களா மாத்த முடியும். எங்களுக்காக அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஐயா, அவங்கள தண்டிக்கிறதா இருந்தா அவங்க கொண்டாந்து கொடுத்த பணத்தை அனுபவிக்கிற எங்க ஊருக்காரவங்க அத்தனை பேரையும் நீங்க தண்டிக்கணும் ஐயா. இவங்க சேட்டையால ஒரு கிராமமே முன்னேறி இருப்பது நல்ல விஷயம்தான். ஆனா இவங்க பொதுமக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்தை பொதுமக்களுக்கே கொடுத்திருந்தாலும் தப்பு தான். அதனால இவர்களுக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என எச்சரிக்கிறேன். உண்மையை சொன்னா ஊரை விட்டே விரட்டுனீங்க,
பொய்ய சொன்னா ஜெயில தூக்கி போட்டாங்க. எதை சொல்லி இந்த உலகத்துல வாழ்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால நாங்க இந்த உலகத்தை விட்டே போறோம். என்ன ஆச்சு? ஐயோ, அட பாவீங்களே, ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை சரியா புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேங்க. அன்னைக்கு நான் தான் உங்களை இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டி விட்டேன். என்ன மன்னிக்காமையே போயிட்டீங்களே. என்னங்க என்ன பாருங்க. என்னங்க என்னங்க இப்படி எல்லாம் நீங்க செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்குமே உங்க பேச்சையே கேட்டிருப்பேனே. ராசா ராசா என்ன அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டீங்களே. நான் என்னடா குறை வச்சேன். எதுவா இருந்தாலும் ஏன்ட்டு சொல்லக்கூடாதா ராசாக்கா? நான் நிறைவேற்றி வைக்க மாட்டேனா? நெஞ்சிலேயே இந்த அடி அடிக்கிறிய, ஏதாவது ஆயிர போகுது. என்ன பாட்டி இந்த அடி அடிக்கிற? அடிச்சே கொன்னுட போல இருக்க. அப்ப நீங்க சாகலையா? அட பாவீங்களா, நீங்க இன்னும் சாகலையா? டேய், இதுலயும் ஃப்ராடா? சேட்டக்கார பசங்களா, உங்களை நானே அடிச்சு கொன்னுறேன்டா. மறுபடியும் போலீஸ்? நான் இப்ப போலீஸா வரல, மச்சானா வந்திருக்கேன். மச்சான் ஆயிட்டா அப்புறம் எங்களை பிடிக்க மாட்டீங்க. மாமா, கின்னஸுக்கு கடவாசிக்கு போயிட்டு இப்பதானே வரீங்க? அதை எதுக்கு சோதிக்கிறீங்க மாப்பிள? கூட்டிட்டு போய் ஆளு விடாது கடவாசிக்கு வச்சு பின்ன எப்படி விட்டாங்க? நல்லா வாசிக்கு அப்புறம்